கொத்தியா குறைங்க வாங்க போனாத்த எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இதை விட்ட வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அசோவ தௌகை போட வேணான்னு சொன்னேன். தௌகை போட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன யோசனை? என்னத்த நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டீங்க? நம்மளோட பிசினஸே சோஷியல் மீடியால ஃபேனு ஃபாலோவர்ஸ் மூலியமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இப்போ உங்களை நான் வீட்டு விட்டு விரட்டி அடிச்சாலும் உங்க ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ ஒரு சீனாத்தை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத்தை, இவ்வளோ நாள் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட ஃபேனை பத்தி பேச ஆரம்பிச்சிங்களோ இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபாலோவர்ஸை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்களோ ஃபுல்லா அவங்களோட சப்போர்ட்ல சத்து மலேசியாவை நான் சுத்தி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ள வச்சுட்டீங்க. கொத்தியா கரைங்க சாப்பிட்டு போட்டா என்னது தாத்தா மர்கையாவா? என்னை வந்து ஏத்த முடியாதா பிரதர்? நடு காட்டுல இருக்கேன். நண்பேண்டா गाइस ஜேபி ட்ரிப்போட கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. மணி இப்போ 7:40. ஜேபி வந்து ரொம்ப வெரி நைஸ் பிளேஸில், ஐ மீன் மக்களை சொல்கிறேன், வெரி நைஸ் பீப்புள். நான் இங்கே மீட் பண்ண ஆள்லாம் இப்போ பராமு அவங்க இந்த தமிழன் ஃபிஷிங் கிளப்னு வச்சுருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி ரொம்ப என்ன சொல்லுவாங்க பொறுப்புள்ள ஆளாக இருக்காங்க. அந்த வயசுக்கு அவங்க ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக கூட இருக்கிற கூட்டாளிங்களை ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. வெரி நைஸ்டா, வெரி நைஸ். அதான் நிறையா எனக்கு வார்த்தைங்கள்ல சொல்கிறதுக்கு. எல்லாரும் நல்லா பார்த்துச்சிங்க. நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அவர் கால் அடிபட்டு அவர் இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி ஒரு கதையும் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கான கதையாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜேபி ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் உங்களை எல்லாரையும். இதுக்காகவே திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு முடிவு இல்லை, இது நான் நினைக்கிற ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆரம்பம். ஜேபி மட்டும் இல்லை, நான் க்ராஸ் பண்ண எல்லா ஸ்டேட்லேயும் நான் மீட் பண்ண எல்லா ஆளும் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா என்னைய ஒரு ஸ்ட்ரேஞ்சராக என்னை இப்படி பார்த்துக்குவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் லிட்ரலி இந்த கதையை நான் ஆளுங்கள்கிட்ட பேசும்போது நம்ப மாட்டுறாங்க ஆளுங்க. லைக் உண்மையாவா, யாருன்னு தெரியாதா, அவங்க கூட காடியில் ஏறி போயிடுவீங்களா, அவங்கள பார்த்துக்குவாங்களா, தங்குறது இடம்லாம் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் லைக் ஆளுங்க நம்ப மாட்டுறாங்க. பட் இவ்வளோ உலகத்தில் சோஷியல் மீடியாலலாம் இவ்வளோ கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது, சண்டை அது இதுன்னு நடக்கும் போது இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமும் அதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஒரு உதாரணம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, காலையில் நம்ம கோல்டு குமார் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை ஏற்றிக்கிட்டு பஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு தென் வி ஆர் ஹெட்டிங் டு மலாக்காவுக்கு போயிட்டு மலாக்காவில் ஒரு 4 நாள் சண்டே வந்து நம்மளோட நண்பனோட எண்டிங் வந்துடும். ஸோ கோல்டு குமாருக்கு வெயிட் பண்ணோம். பஸ்ஸுக்கு இது மணி ஆயிடுச்சு, ரஷ் பண்ணிக்கிட்டு போகிறோம். எல்லா லோரவங்களையும் புந்து வந்தாங்க. நம்ம குமார் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு எங்களை பஸ் வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டு ஆகணும்னு சொல்லிவிட்டு பேக்கெலாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நானும் அவங்க கூட ரஷ்ஷிங் பண்ணிட்டு போகிறோம். 9 மணி பஸ்ஸு மிஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. மணி 9 ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஓடுறோம் இப்போ. குமார் மாமா காலில் நின்றுருந்தோம். அதான்
கேட் 1 கேட் 2 கேட் எத்தனை ஏவா இங்கே போய் கேளுங்க. இங்கே யாராச்சும் இருக்குங்களா? இல்லை ப்ரீம் பண்ண தேவையில்லை, இங்கே போட்டுருக்கு. Yeah. Oh. தண்ணிலாம் வேணாம். ஐயா பரவாயில்ல. இல்லையா? ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. Tiket saja. சரி பரவாயில்ல. Dua orang saja masuk. Okay. Jangan ada tiket saja masuk. இல்லை அவங்க லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபுல் மலேசியா. தேங்க்ஸ்ண்ணே. என்ன பஸ்ண்ணே? மலாக்காண்ணே. 9 o'clock. இல்லை ஒரு கை இருக்காங்க. சரி சரி சரி. ரொம்ப தேங்க்ஸு. ஓகேவா? தேங்க்யூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸா பாப்பா. ஓகே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி ஓகே. அப்படியே டக்குன்னு நீங்கள் ஐயா வாங்கய்யா நில்லுங்க. ஓகே சரி சொல்லிடுங்க. பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. பார்த்து. ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இதோ தப்பின்னு சொல்கிறானுங்க. தம்பின்னு. Itu Kurnia Suria. Itu Kurnia Suria. Oh. Kurnia Suryaவா? 9 மணிண்ணே. நீங்கள் இங்கே பஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறீங்களாண்ணே? 20 வருஷமா? ஓ ஓகேங்க. Saya gambar dah. Dah, mana? Ada korban itu. Okey. Ada baru dulu. ஓகே நான் நன்றிண்ணே. ஓகே ஓகே வந்து விடுங்க. சாரி வாங்க. ஓகே. வேணான்றோம் கூட பரவாயில்ல. சீட் நம்பர் 9 9AB. Where's the number? Oh, okay. 9AB. Thank you, brother. ட்ரை பண்ணிட்டாரு. இல்லை நான் டிக்டாக்லலாம் இல்லை.
அப்பா ஓகே மக்கால் ஹைவே ஓரத்தில் பஸ் இறக்கி விட்டுருச்சு. நம்மளை ஏற்றுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இங்கேருந்து ஆப்பா மசாலா போய் விடுறதுக்கு. ஓகே இவங்க தான். வெல்கம் டு மலாக்கா கீஸ். அகெயின் மீண்டும் மீண்டும் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சுங்க? காலையிலையா ஒன்றுமே சாப்பிடலையா? ஒரு தேங்காய் பொருட்டி என்னங்க ஜிபி பஸ்ஸில். இல்லை இல்லை டைம் ஆயிடுச்சு. இது பஸ்ஸு 9 மணி. ஸோ நம்ம இருந்த இடத்துல இருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் 1 hour பிடிச்சிச்சு. 1 hour ப்ளஸ். ஓகே. இல்லை 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 1 hour ப்ளஸ்ல சரியான ஜாமு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல். வீக்கெண்டே இல்லை ஜாமுங்க. அங்கே எல்லாம் வேலைக்கு போகிறாங்களே. ஓகே ஓகே. சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறாங்களே. அவங்க வேஸியே ஹேக் பண்ணிட்டாங்க. என்ன விட்டு ஒரு இடத்துக்கும் போயிட்டு அங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குது, அங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குது, அதில் இது கிட்ட இருக்குது, அது இதில் கிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டு 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 மாறி 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 கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு போய் இது பண்ணாங்க. இல்லைன்னா லேட் ஆகிருக்கும். ஓ குமார் வந்து ஃபுல்லா பின்னாடி பாருங்க. எங்கே முன்னுக்கு வச்சாங்க? சின்ன ரோடு. ரோடு மஸ்ஜித் முன்னுக்குலாம் அந்த சின்ன சின்ன ரோடு இருக்குமே, அதுலலாம் பூந்து பறக்குது வண்டி. அந்த பஸ்ஸா? இல்லை இல்லை அந்த காடி எங்களை ஏற்றிட்டு வந்து விட்டவங்க. ஓகே ஓகே. காலையில் பஸ் ஸ்டேஷன் கொண்டாந்து விட்டவங்க. பட் அதில் போயிட்டு நேராக எங்களை ஏற்றினோன்னு நேராக போயிட்டு மாமா காலில் நிப்பாட்டினாங்க. அப்போ கேட்டேன் ஏன் யாரு? இல்லை அண்ணன் உங்களுக்கு கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு. அதெல்லாம் வேணாம் ஐயா போனோன்னு. இங்கேருந்து போய் சேர எத்தனை மணி நேரம், எவ்வளோ நேரம் ஆகணும்? 1 மணி நேரம் ஆகும். நான் இது பாருங்க கரெக்டாக இருக்குது டைமு. ட்ராவல் டைம் ஒண்டி தான் இருக்குது கையில். அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு நிப்பாட்டுறாங்க. இல்லைன்னா நான் புக்கோ சாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு. மாமா காலில் தான் நம்ம எப்போ அவசரமாக வேணும்னு கேட்குறோமோ அந்த டைமில் தான் நம்ம மெதுவாக ஆமாம் கரெக்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோங்க. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் தண்ணியை புக் ஹவுஸ் பண்ணுறதுக்கு. தண்ணிலாம் வேணாம், ஒன்றும் வேணாம், நேராக போவோம் முத அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடிச்சது தான். அப்பயும் வந்துருச்சுங்க. ஓகே தான். வேலை இன்னைக்கு வேலைண்ணே? வேலை தானே. வேலை தான், சொந்த பிஸ்னஸ். ஸோ கதை இல்லை. இங்கே இன்னும் how many days? 4 நாள். 4 days? சண்டே கிளம்பும். ஏன்னா முலாக்கா சொர்க்க பூமியா, சொர்க்க வாசல். சொர்க்கத்துக்கு இந்த வாசல் மூலியமா தான் புந்து போறாங்களோ. ரைட்டு. ஃபமோசாக்கெலாம் வருவீங்க தானே? இங்க ஃபமோசா இந்த விழா ஃபமோசாக்கா கடைசியா மர்ஸோட குரூப்ல ரைட் பண்ணி எங்களோட இதுன்னு. ஓகே நான் இது பார்த்துருக்கேன். நம்ம இங்கே பாஸ் பாய் பண்ணும்போது யாரோ காமிச்சாங்க. அது பேர் என்ன, இந்த மர்ஸோட டீம் ஒரு டீம். அந்த கிளாசிக் தானே? அந்த கிளாசிக்கா? ஆமா நான் பார்த்தேன். அப்போ மலாக்காருக்கு தான் வந்தோம். ஈப்போர்ட் மலாக்கல கிளாசிக் அவுட்டி வரப்போ நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி அடிக்குவாங்க ஒரு அளவு, பட் நிற்குவாங்களா ஒரு ஃபியூ இடத்துல நிற்குவாங்க. டேரெக்டாக ரொம்ப தூரம் நிற்காம ஓடியாடுற அந்த மாதிரி பண்ணாதுங்க. ஃபியூ ஸ்டேஷனில் நிற்குவாங்க. சரி காடியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சில காடி எல்லாம் பழைய காடியில் தெரிஞ்சு இந்த கப்பையில் வந்திருக்கலாம். அன்னைக்கு தான் இதை பார்க்கல தானே சதீஷ்? என்னண்ணே? அன்னைக்கு நீங்கள் வரப்ப அப்போ வெளியாயிடுச்சு. போயிட்டு ஸ்டாக்லாம் ரீலோட் பண்ணிக்கிட்டு கோச்சோட. ஆமாம் அது ஸ்டீக்கெல்லாம் மாற்றிட்டு இருந்தீங்களா? இல்லை மேடான் பறந்துருக்கு அன்னைக்கு. நாங்கள் வந்து அன்னைக்கு
லோபா ரைஸ்லாம் இது வந்து ரொம்ப காலத்துல Ni pun முன்னுக்கு besar இருக்கு. location mana? ரொம்ப காலத்துல இருந்து ரொம்ப காலம் முன்னுக்குல இருந்து இருக்கு அந்த லோபா ரைஸ். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லோபா ரைஸ் சொல்லுவாங்க அலோகஜால. Okay. ஓகே இப்போ வந்து அந்த கடையை பழைய கடை இந்த ஒட்டு கடையில இருக்கும் அது வந்து இப்போ மாத்தி ஷாப்ல வச்சிருக்காங்க. ஓ ஸோ அந்த கடைக்கு கொண்டு போறோம். லோபா ரைஸ்னா என்ன? லோபா ரைஸ் பண்டி சோறு பண்டி 3 லேயர் பண்டி இருக்குல்ல ஓகே அது வந்து அந்த கிச்சப் ஓ ஆமா போட்டு அதுல இது பண்ணி கொடுப்பாங்க. வெரி நைஸ்ல வெரி சாஃப்ட். ஓகே இனி பார்க்க போனால் ஜேபியோட என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஆமா சொன்னாரு இவங்க சுரேஷ் வந்துட்டு வந்தே அவங்க ஃப்ரைடே நான் பார்க்கணும். ஏன்னா சுரேஷ் தான் என்னை முலாக்கால ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சுரேஷ் ஒரு மக்கு அவங்க வந்து தம்பி இல்லை அவங்க நினைக்கிறேன் அவங்க கல்யாணம் பண்ணி இங்கே வந்தார் அவங்க கல்யாணம் பண்ணி பட் இப்போ பேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஃபர் மோசால ஒரு 4-5 6 விழா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க அவங்க ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக இந்த நம்ம ட்ராவல் பண்ணுற டைமும் அவங்களுக்கு வேலை உள்ள அவங்களுக்கு என்னமோ ஒரு கம்பெனியில் என்னமோ க்ளோசிங் என்னமோ செய்யணுமா கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோட திவ்யா வந்துருச்சு அங்கேருந்து. வேற ஆள் பார்த்துருக்கலாம் பட் ஸ்டில் புருஷனை விட மாட்டேது திவ்யா. என் புருஷன் எங்கள் ஊரில் நான் தான் பார்ப்பேனா அப்படின்னு வேற ஆள்லாம் பார்க்க விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் முடியாத ஆதான் அப்படின்னு ஆமத்தலை குரல் அப்படின்னு வந்துருச்சு. வந்து எல்லாம் பார்த்துட்டு போயினோட அப்புறம் இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை ப்ரோ நான் ஃப்ரைடே ஃப்ரீ ஆயிடுவேன் லெட்ஸ் டூ இட்லாம் நான் வரேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ முடிஞ்சிருச்சு நான் கிளம்ப போகிறேன்னு வந்தே ஆகணுன்றாங்க. அப்போ நான் நடுவில் 2 நாள் என்ன செய்யறது இங்கே வெள்ளனே முடிஞ்சிருதே. ஸோ இன்றைக்கி முடிஞ்சது அவங்க ஃப்ரைடே தான் வரேன்றாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த டைமில் வேலை ஓடுது ஃப்ரைடே வருவாங்க. அப்போ நடுவில் வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் இதாகும் நான் எங்கே போகிறது அப்படின்னு. ட்ரை பண்ணுங்க ப்ரோ ட்ரை பண்ணுங்க. அக்காவோட வானம் வேறு மாதிரி தான் இருக்குது சுட்டேஷ். கரெக்டு தான் திவ்யா சொன்னது. உள்ளே பூந்தனோட சொர்க்க பூமி ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு இங்கே பொண்ணு கிடச்சிருச்சு நீங்கள் சொர்க்க பூமி நீங்கள் இது சொர்க்க வாசல். இதான் அந்த கடை லோபா ரைஸ். ஓ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க முட்டை வச்சுருங்க. ஓகே தான் ஓகே ஓகே இந்த பாபிக்யூ Can bro. Oh அதுதான் அந்த இதுதான் அந்த ஃபேமஸ் ஒன். Ambil 2. Satu kasi ini, satu kasi isi. Kari. kari. வேணாமா? Okay. அது சம்பா பண்ணுவீங்க நல்லா இருக்கும். telur. Telur. Ayam vodka. Bro வேணாம் bro. Ikut sama. Okay. Saya baru makan lah. Bro நீங்க சொல்லுங்க முத. Like Apa? Fans ah? Minum? Apa balik? Masak apa? Masak bunga. Bunga ais. Bunga Tiga. ais 1. 3. 3 bunga ais. Kasih 2 saja. fans அண்ணே. இந்த சந்தில் பூந்தாலும் யாராச்சும் இருக்காங்கண்ணே. நீங்கள் சாப்பிடலையா? Pernah order dan dimsum berapa? நம்ம பிரதர் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அவங்க பேர் சொல்லிடுங்க.
பேர் ஹரி பிரகாஷ். ஹரிபிரகாஷ். ஓகே, ஹரிபிரகாஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. லஞ்சு என்ன சாப்பாடு? அது வரி குதிரை இறைச்சி இருக்கு. லோபா ரைஸ் இங்கே ஃபேமஸ் தானே? வெரி ஃபேமஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, லோபா ரைஸோட டே ஆரம்பிக்கிறேன். அந்த டின்னில் உள்ளது வந்து ரொம்ப கொலன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, சாலிட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. வெரி நைஸ். முதல் தடவை சாப்பிட்றேன். இந்த டிஷ்ஷு, இந்த குக்கிங் வந்து நம்ம பேர் என்ன, மிக்ஸ் ரைஸ் போனோம்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் செஞ்சு வச்சுருப்பாங்களா, அந்த இது மட்டும்லாம் அது ஒண்டி ஃபேமஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. கோழி வேணுமாங்க? ஹனி சிக்கன். ஹனி சிக்கன் எடுத்து ரெண்டுங்களா? ஹனி சிக்கன். என்னது ஏடிஎம் மாரி? கேன்ல ப்ரோ, கேன் வீட்ல எத்தனை எடுக்க? 2 எடுக்கா? ஒன்று போதும். ஒன்று போதும். ட்ரை பண்ணுங்க. Itu cover. No, this is my business, ma. My husband's business. My father-in-law. Oh. Yeah. The auntie is your mother-in-law. Father-in-law sister. Oh. Makcik lah. Makcik. Makcik. 1925 ya. Tahun ni sudah 70 tahun lah. 70 tahun lah saya kira. Ya. So many years. Three generation. Ada buat event lah, 70 years. Ada lah. Small business only lah. இதை சாப்பிட்டு முடிச்சு மிஸ் தேங்க்யூவா, nanti lain kali saya datang. Bye bye. சாப்பிட்டு முடிச்சு இன்னும் செரிமானம் ஆகலை. அதுக்குள்ளே செண்டோல் கடை கூட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே செண்டோல் சாப்பிட போகிறோம். வானம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. செண்டோல் சாப்பிட்டுட்டு லேப்பா பண்ணுவோம். இந்த கடையா சாப்பிடுவேன். செந்தூர் புல்லட் நல்லா இருக்கு. இந்த கடையிலையா? ஆக்சுவலி அங்கே தான் உட்காருறது. இங்கே ஆர்டர் என்ன நீங்கள் புல்லட் சாப்பிடுவீங்களா? கேன் ப்ரோ. ஏன்னா செந்தூர் புல்லட் 2 சாப்பிட ஸ்டைலாக இருக்காங்க. புல்லட் 3 போட்டுருங்க. 3 இந்த கடை எப்போலேருந்து இருக்குண்ணே? கடை சொல்ல ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஆ. அந்த
இங்கே போட்டது அங்கே போட்டது எப்போ 19 வருஷம் 19 வருஷம் 19 years back. நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் 2006 எவ்வளோக்கா பண்ணுறது ப்ரோ தேங்க்யூ. ப்ரோ நீங்கள் அங்கே உட்காருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது வீடியோ இல்லை நீங்கள் 2 பேர் தான். நீங்கள் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். இப்போ தான் லோபா சாப்பிட்டோம் அதுக்குள்ளே ஒரு செந்தூர் சாப்பிட கொடுத்து வந்துட்டாங்க. வரும்போதே கேட்குறாங்க கூலோட் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. பின்னால் ஒரு அக்கா கடை இருந்துச்சு. இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியா யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிச்சு. செந்தூர் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள கடைகளில் சில கடைகளில் இந்த மாதிரி செய்வாங்க. நீங்கள் செந்தூர் புக்கு அந்த டப்பாலே வந்துட்டு இந்த கலரில் தான் இருக்கும். ஏற்கனவே ப்ரௌன் ஷுகர்லாம் கலந்து குலம்லாம் கலந்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இன்னொரு பண்ணிட்டு அப்புறம் அதை கிண்டி எடுத்து போட்டு ஊற்றிட்டு ஒரு தேங்காய் பால் திக்காக இருக்குது, தண்ணி கலக்காங்க. அது ஒரு 2 இறக்கி வச்சுருவாங்க. அது அந்த க்ரீமியான டேஸ்ட்டு டப்பா பண்ணி விட்டுரும். இது நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து அந்த சீனிலையும் அந்த திக்னஸ் அந்த டேஸ்ட்டு தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க ஏற்றின 1 மணி நேரத்துலேயே இவ்வளோ விஷயம் செஞ்சிட்டோம். சாப்பிட்டுட்டோம், செண்டோல் குடித்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டு டூசன் டூரியன். டூசனுக்கு பேர் இருக்கா? டூசனுக்கு பேர் இல்லை, ஆனால் அது மாட்டு பண்ணை டூசன் எல்லாமே இருக்கும் அதில், ஆல் இன்ல. இப்போ வந்து டொரியான் சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஃபார்முக்கு. சுதேஷ் நல்ல வேலை இவங்க ஹோஸ்ட் பண்ணல. விதின் 1 ஹவர்லேயே பாருங்க இந்த சாப்பாடு இது. இப்போ அடுத்தது சக்குன்னு அது டொரியான் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க நாசிலமா இதோ பாருங்க. செப்பாங் பாட்டு ஹேவம்ஸா வில்லா இருக்குல்ல, அங்கேருந்து உள்ளுக்கு அவங்க தான் வந்து ஒரு மலேசியாக்கே சப்ளை பண்ணுறாங்க. போய் பக்கானா எரிச்ச குவை, எரிச்ச குக்கோய், எரிச்ச குக்கோய், எரிச்ச குவை. அதான் எரிச்சே குவேவா சொல்லுங்க. திருப்பி எப்படி சொன்னீங்க? அந்த டேர்ம்லேயே சொல்லுங்க. எரிச்ச குவை குவே விளக்கு குவே குவே வந்து குவே தான் போடுவோம். குவே எரிச்சதுன்னா எப்படி? குவே பக்கா அது வந்து இனிப்பாக இருக்கும். ஓ, குவே பேரே குவே பக்காலா? குவே பக்கா அது வந்து இனிப்பாக இருக்கும். முட்டை அப்புறம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பண்டான் மாதிரி இருக்கும். பண்டான் கேக்லாம், கேக் பக்கா அதே மாதிரி இருக்கும். அதனால இருக்கும், ட்ரை பண்ணலாம். அப்பயே அவங்க செய்வாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு மலேசியாக்கே சப்ளை பண்ணுறாங்க. ஓ, அது எங்கன்னா இந்த சின்னோண்டு ஒரு கம்பத்தில் தான் வெளியாகுது. கமலங்களா? இல்லை மலாய்க்காரன் இல்லை, இந்த பஹுலுலாம் இருக்குமா அந்த மாதிரியா? அதே மாதிரி தான். வண்டி எப்போ மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சின்ன லோரங்குள்ளே பூருதோ அப்போ ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்னமோ
மாற்றம் நடக்க போகுது, நல்ல விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு அர்த்தம். ரைட்டா ப்ரோ? எஸ் எஸ் ரைட்டு. பெரிய ரோட்லேருந்து இந்த மாதிரி மஞ்சள் ரோட்டுக்கு போகும்போது சம்திங் மேஜிக்கல் கோன ஹேப்பன்னு அர்த்தம். எல்லாம் ஜம்மு டுரியான்லாம் வச்சுருக்குங்க, ரம்புட்டான் ஃபுல்லாக வீட்டை சுற்றியே நட்டுக்கிட்டாங்களா. இங்கே டோபிலாம் நிறையா இருக்கா ப்ரோ? இருக்கு இந்த ஏரியாவில்? இது நீங்கள் தங்குற ஏரியாவா? இல்லை, இங்கே இருக்கு. துணி காயப்படுற கம்பி இவ்வளோ கட்டியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஓ, எலக்ட்ரிக்கா? இதில் காயப்பட முடியாது. முடியாது. இங்கே பொல்யூஷன் மேமாக குறைவாக இருக்கலாம் இந்த ஏரியாவில். ப்ளூவாக இருக்குண்ணே. அழகாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? ஆமாம். இவர் யார்? சின்னவர்? இல்லை, பரவாயில்ல. ஏன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கட்டும். இல்லை எப்படி இருக்குமா? இவரு தெரியுமா அங்கே? யார இவரா? தெரியலையா? திவ்யா புருஷன். திவ்யா எத்தோட வைங்க வைங்க. இந்தா. இவரு யாரு? ஒரு குட்டி. ஆ இந்த குட்டி யாரு? பேரன். ஹலோ, ஃபுல்லாக தட்டை கொடுத்தா சுத்த வர சொல்லுங்க. ஃபுல்லாக தட்டை கொடுத்தாலும் இப்போ பண்ண வர சொல்லுங்க. எப்படி எங்கிட்ட இருக்கீங்க? அவரு இப்போ அங்கே போனீங்க, அது ஒரு மாமனார்கிட்ட பாரு. அவர் கூட ஒரு 2 நாள் இருந்தோம். 2 நாள் இருந்தீங்க. இப்போதான் லோபா சாப்பிட்டோம். முடிச்சுட்டு செண்டோல் குடிக்க வச்சாங்க. இல்லை இந்த கத்தி இது ஒரு வலை இது. அங்கிள் பாருங்க, பிரியாணி. இது என்னது? ஐயோவாய். ஐயோவாய் வெட்டி கொடுக்குறாங்க. பார்த்து கை. இந்தா இப்படி நீனு அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட போகிறோம். வெளிச்சமா இருக்கா? உடனே வெளியே போடுங்க. மஞ்சள் கலரில் இருக்கு. மாலி சொர்க்க பூமி ப்ரோ. சொர்க்க பூமி. சாப்பிட்டு பார்ப்போம். பெரியப்பா எல்லாம் கிலோ எத்தனை கிலோ பார்த்துங்க, போட்டுருங்க எல்லாமே. இல்லை சாப்பிட்றது பரவாயில்ல. சாப்பிட்டு இது பண்ணுங்க. நான் மிச்சம் இது நான் என் மாமியார் கேட்டாங்க, அங்கே போய் கொடுத்துருவேன். இன்னைக்கு கூட காய் தான், அப்படி 5 வரைக்கும் தெரியல. நேற்று தான் சாப்பிட்டாச்சு, டைம் கொடுத்தாச்சு. அன்னைக்கு கொடுத்தா அன்னைக்கு கொடுத்தா நல்லா இருந்துச்சு. அதான் இதெல்லாம் ஒன்று தானே. நீங்க சாப்பிட்டியா? நீங்க 2 நாள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, ஆமாங்க. முடிச்சுட்டு அப்புறம் ஜேபிக்கு போயிட்டேன். பெரியப்பா கிட்ட எவ்வளோ வாங்குவோன்னு கேளுங்க. இந்த வாட்டி 2 வாட்டி தான் வாங்கியிருக்கேன். போன வாட்டிலாம் ஆஞ்சா ஒரு வாட்டியில் வந்து நான் கேட்கலாம். ஒரு வாட்டி போனால் மேக்ஸிமம் இந்த மாட்டிக்கு. வீடியோ பார்த்துச்சுன்னா கருவும். காயில் வந்து 1வது வந்து பிளாக் தோன் மேலே நட்டுருக்கான், 2வது முசங்கி, 3வது ஐயோவாய். இது பாச்சாங்கில் போய் வாங்கினேன். கேட்கலாம் நீனு. ஐயோ சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்றியா? 2 நாள் இங்கே மேக்கல் தான் இருக்கீங்களா? இல்லை மக்கால 2 நாள் ப்ரோ இருந்துட்டு போதும், நீங்கள் ஒரு சாப்பிடுங்க. 2 நாள் முடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கணும். 4 நாள் கொஞ்சம் பட்டது நிறைய வேணும். ஐயோ தெரியல. இப்போ நம்மள அங்கே யார் பார்த்துக்க போகிறாங்களோ அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. யார் இப்போ பார்த்துக்கிறது போல? சுரேஷ்னு ஒரு ஆள் அப்பமசால ஒரு 5-6 ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்க. ஸோ அவர் எங்கெங்கேயோ இந்த கோயில் அப்புறம் இந்த கடை அது இதுன்னு எதுவுமே பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அவர் கூப்பிட்டு போவார். அவர் போகிற எங்கே வர சொல்கிறாரோ அங்கே போகணும் நம்ம. அதுதான் சேலஞ்ச். அவர் மாமனாரே அவர் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி இது வாங்க, இது சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு சொல்லி என்ன மாதிரி சாம்பார் சாப்பிடுறது அவர் கூப்பிட்டாரு. பழங்க அது இதுன்னு அப்புறம் வீட்டில் போய் சமைச்சேன். அவங்க வீட்டில் மீன் கறிலாம் ஆக்கி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். போலீஸ்காரர் யாரு? போலீஸ்காரர் யாரு உனக்கு? போலீஸ்காரர் யாரு உனக்கு? சொல்லு அங்கிள்கிட்ட. போலீஸ்காரர் கூட்டாளி. கேள் பாய். ஓகே துரியான்களில் பிளாக் டவுன் நல்லா இருந்துச்சு. ஆமாம் பிளாக் தான் பழிங்க
D14. D14. அது வந்து பழசு. D13 தான் உடங் மேரா சொல்லுவாங்க. D14 சொல்லிட்டு ஒன்று மஸ்தான் இதில் சாப்பிட்டோம் பர்லேஸில். அம்மாஸ் கலர்லையோ? இல்லை அது கொஞ்சம் வெளியாக தானே இருந்துச்சு. இல்லை மஞ்சள் இருந்துச்சுண்ணே. ஊடாமேரா தானே மஞ்சளாக இருந்துச்சு. ஓ ஆமாம் கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் பால் சூசு மாதிரி. கலரில் ஊடாமேரா வந்து சரியான சீஸியாக இருந்துச்சு. கிரீமியாக சீஸ். ஆமாம். பட் இந்த D14 கூட சாப்பிடும்போது D14 வந்து அவ்வளோ சீஸி இல்லை, ஆனால் இனிப்பு. ஓ D14. சரியான இனிப்பு. தேக்காலாம் ரொம்ப இடத்துல கிடைக்காது. தேக்கான்னு ஒரு டூரியான் இருக்கு, ரொம்ப இடத்துல கிடைக்காது. ஆனால் அதோட புத்துல் அந்த சுசு FNN மாதிரி இருக்கும். அதோட நாக்கிலே விட்டோம் அப்படி அப்படி இருக்கும் பக்கா பீஸ். ஆனால் அந்த காய் உடைக்கிறதுக்கு வந்து என்னன்னா கஷ்டம் உடைக்க. குரங்குக்கு இந்த கை மாதிரி இருக்கும். மற்ற எப்படின்னா உடைக்க மேமாங்க சின்னாங்க எக்ஸஸ் உடைக்க முடியாது. அந்த பூ இருக்காது அவர் கீழே நீ அனுப்பிச்சு வாக்கணும். நீ இது பண்ணு உடைச்சிட்டு ஸ்கூடெல்லாம் வாங்கிடும். நிறைய அதெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த காயும் விலை கூட. நீங்கள் டூரியன் ஃபேன் ப்ரோ நீங்கள்? ஐயோ ஆமாம். ஒன் சீசன் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4000 to 5000 ஸ்பெண்ட் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு ஒண்டி. ஆனால் தான் நம்ம சாப்பிட்டேன்னா எனக்கு ஃபுல்லாக அடிக்கணும், மேக்ஸிமம் அடிக்கணும் சாப்பிட்டேன்னா. நான் ஃபுல்லாக அடிக்கணும். ஒரு 4 காய் 4 பழம் போசா அடிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டேன்னு கொஞ்சம் தச்சோம்னா நம்ம சாப்பிட்ட மாதிரி முடியாது. அதை நாக்கிலே விட்டாத சாப்பிட்டேன்னா போசா. அதனால தான் அவர் சொல்லுவார். நான் தானே அவர்கிட்ட 10 கிலோ வாங்கிடுவேன் ஒரு ஐடியா. அவங்க எவ்வளோ விற்பாங்க? ஒரு 18 மார்க்கெட் ரேட் 20-22 அதே மாதிரி. ஆனால் இப்போ நினைக்கிறேன் இந்த வீக் இறங்கிருச்சு தசியில். அப்படின்னா ஒரு 15 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பர்லேஸில் வாங்கணும் நம்ம. 5 பழமோ 6 பழமோ தெரியல வரட்டேன். இது D14 உடாங் முசாக்கிங்கும் 90 தான். அவ்வளோ முறை ஒரு பிளாக் டவுன் இருந்துச்சுண்ணே. பிளாக் டவுன் இருந்துச்சு. ஆமாம் அங்கேயே திறந்து கொடுத்தால. ஆமாம் எல்லாமே 90 தான். நிறைய ஃபுல்லாக சரியான நிறைய கேரளா தான் வேலை. இன்னும் குறவா இருக்கும். இல்லை வேலையா? வேலை. இது எங்கே இடம்? இது வந்து கொலைனா புலாசுபாங் கொலைனா. என்ன பார்க்க வரோம்? அங்கே வந்து குய் பக்கா பார்க்க வரோம். குய் பக்கார்னா நினைக்கிறேன் பஹுலு அல்ல. குய் பஹுலு மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பவுலு தானே? இது பவுலு. அந்த இதில் இருக்க மக்கள் அதான் இடத்துல ஒரு பண்ணு மாதிரி ஒரு குவே மாதிரி லோக்கலாக செய்கிறாங்க மலாக்கால. அங்கே அதுக்கு பேர் வந்து குவே பக்கார்னு வச்சுருக்காங்க. ஏன்னா கறி கட்டை பாய்க்கிறாங்க. தெரியுதா? இந்த கறி கட்டை பாய்க்கிறதுனால அது ஒரு வாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மோக் வாசம். Ni cara tradisional lah buat makanan. Bro. நீங்க எடுத்துட்டு போங்க. அந்த டீக்கு பக்கம். தேங்க்யூ ப்ரோ. நான் செம்மனு போறேன். நீங்க ஒரு ரிவ்யூ பண்ணி கொடுங்க. அது டெஸ்ட் தான் கிச்சி 10 பீஸ். இல்ல இருக்கேன் டெஸ்ட் இருக்கேன். செம்மனுப்பா இருக்குமோ? இருப்பு. Makan tidur terus datang sini. So kalau buka tu tak ada nak habis nanti tak nak bagi. Saya nak test untuk video. Nasi Itu dah kuih bakar. Ini berapa kak? Itu mana? Itu tester. Yang kuih bakar.
ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். கேக் மாதிரி இருக்குல்ல, பண்டான் கேக் மாதிரி. ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சி இருக்குது மேலே. நாளைக்கு இப்போ சூடாக இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மேலெல்லாம் க்ரன்ச்சி ஆகிடும் தானே. ரைட்டா? இது என்ன வாசம்? கேக் வாசம். சைஸ் பாருங்க, என்ன சைஸு? இது கம்மி இல்லை ரொம்ப பேசிக் வாசனை அடிக்குது. பேசில் மாதிரி இருக்கு. பேசில் மேலே என்னது குத்தும்பாரா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த கேக் ஸ்மெல் நவுத்திருக்கு, அது போடுவாங்க. Ini ada bau ketumbar ke tak? Oh, daun ketumbar. Oh, dia basil. ஆமாம். மூந்து பத்தா தெரியுமாட்டு சாப்பிட்டனோட டபார்னு அடிக்குது. வித்தியாசமாக இருக்குது கேக்கில். அது பார்த்து என்ன மல்லியா? மல்லி இல்லை, மல்லி இல்லை, கொத்துமல்லி. ஆ bau ketumbar dia. Ada bau ketumbar. Dia ada dalam rempah dia lah. Dia ada pakai rempah. Okay, கொத்துமல்லியாண்ணே? கொத்தமல்லி வந்து டவுன் சூப். கொட்டுறது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ரீசன்ட்லி ஒரு 2 months முன்னுக்கு 26 December 2025 ஸ்ரீ சானி ஹேர் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் டிக்டாக் மூலிமா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மலாக நான் ஸ்ரீ சானிக்கு அண்ணனோட வீடியோ ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து நிறைய டெஸ்டிமோனி பார்த்துருந்தேன். அதில் லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. அது வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தாங்கன்னா நான் மேலே ஒரு படம் அனுப்பியிருப்பேன் என்னோடய வாட்ஸ்அப்பில். ஒரு வாட்டி நான் சீவுனாலே அந்த கையில் வந்து கிடைக்கிற முடி இவ்வளோ பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நான் சாஃப்ட் ரீபாண்டிங் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சலூனில் போய் செஞ்சுருந்தேன். அந்த டேலேருந்து அந்த முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல்லாக நிற்கல. அண்டு முடி கொட்டுறது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ரீசன்ட்லி ஒரு 2 months முன்னுக்கு ஸ்பெஷலிஸ்ட்க்கு போயிருந்தேன். இப்போது அலோபேசியா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் அந்த மெடிசன் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு முடி வந்து முன்ன 1 மடங்கு கொட்டுனுச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மடங்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசன்ட்லி நான் ஆரம்பித்தேன் பாய்க்கிறதுக்கு. வாட்டி வாஷ் பண்ணோன்னே கொஞ்சம் முடி வந்தது எப்பொழுது மாதிரி. பட் செகண்ட் வாஷ் நம்ம போட்டப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ப்ரீவியஸ்லி நான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் முடி வந்து கொட்டுனுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை விட ரொம்ப குறைவாக இருந்துச்சு அந்த முடி கொட்டினது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன். அண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க 1 மாதம் கழித்து என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்காங்கன்னு. கண்டிப்பாக இந்த 10 நாள்லேயே நிறைய மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள். சகலையா? அதான் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வர தப்பின்னு கூப்பிடுறோம். சகலனே கூப்பிட்டுருவோம். தங்கில் தான் உங்கள் ஒய்ஃபோட அண்ணனா? ஒய்ஃபோட அக்காவோட ஹஸ்பண்ட். ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்ட். ரைட். அப்போ தான் சகலை வரும். ஆமாம், சகலை. இதெல்லாம் மச்சான் வந்துருக்கோம்ல. ஹலோ சித்தேஷ். எனக்கும் அக்கா ஹஸ்பண்டே வச்சுக்கோ. ஓகே. சரி நம்ம என்ன பிளான்? நம்ம கொடுத்த ஐட்டம் இருக்கு, அது ஓகே. நான் ஒரு பிளான். இதில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் சொல்லுங்க. நான் இப்போ கனவாக கேட்கக்கூடாது. இங்கே கூட்டு போங்க, அது கூட்டு போங்க, ஓகே வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க கேட்க மாட்டேன். ஒன்றுமே கேட்கக்கூடாது. நான் வந்து என்னை உங்ககிட்ட அர்ப்பணிச்சுங்க. நாங்களே யூஸ். ஓகே. நீங்கள் உங்களால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆளுகிட்ட கை மாற்றி நாங்கள் உங்களுக்கு வீட்லேயும் போட்டுருவோம், உங்களை ஈக்குவலி போட்டுருவோம். பேர் சுரேஷ். ஸ்ரீ பிரதரை வந்து த்ரூ பெஞ்சஸ் இப்போ கிளப்பில் தெரியும். ஸோ அதனால நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் உங்களையும் அப்படி தான் எங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நாங்களும் லிம் கார்டன் ஸோ இவர் என்னோட சகலை.
சகல. ஸோ நாங்கள் ஓகே, பேர் ராய். ராய். ஸோ ஒன் ஆஃப் த ஓனர் ஸோ நாங்கள் வந்து தௌக்கியன் கூப்பிடுவோம்ல, எங்களோட மூத்த சகல. ஸோ நாங்கள்லாம் அவரை தௌக்கியன் தான் கூப்பிடுவோம், தௌக்கியன் ராவ் தான் கூப்பிடுவோம். ஸோ அப்படிதான் வி கெட் நோ ஈச் அதர். ஸோ ஸ்ரீ மலாக்காக்கு வந்தோடனே ஸோ ஐ ரியலி வாண்டட் டு கம். ஸோ அதனால வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணார் 2 நாள் ஸ்டே. ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்ல தேங்க்ஸ் சொல்ல ஓகே 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 ஜி. இப்போ நம்ம போகலாமா? ரைட், இந்த ஹோம் ஸ்டேலேருந்து வெளியாகிடுச்சு. அடுத்த ஹோம் ஸ்டேக்கு போகிறோம். இப்போ பக்கத்துலேயே தான். ஓகே, பாய் பாய் ஹோம் ஸ்டே. எத்தனை நாள் இருக்கு? சண்டே பள்ளியில சண்டே 38 பார்க்க போனால் அன்றைக்கே முடிஞ்சு. நான் மலாக்கா முடிச்சிட்டேன். மலாக்கா அன்றைக்கே முடிச்சுட்டு ஜோஹோருக்கு போயிட்டு இவங்க ஃப்ரைடே வந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டாங்க. நான் சொன்னேன்ல ஆஃபீஸில் நிறைய வேலை. நல்லா இருந்துச்சு உங்களோட இதை பார்த்தேன். ஆமாவா? நைஸ். டிஃபரெண்ட் தென் அதர்ஸ். ஆமாம் 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 ஆமாம், வித்தியாசமா செய்றீங்க. ஸோ பீப்புள் அட்ராக்ட். ஆமாம் ஆமாம். வெரி நைஸ். இன்னொன்று எல்லாம் சின்ன டவுன் போகிறோம்ல, அந்த ஏரியாலாம் இந்த மாதிரி யாரும் வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க. ஃபர்தர்மோர் நீங்க செஃப் ஹோட்டல்ல செஃப் ஹோட்டல்ல செஃப் அண்ட் யூ குக் வெரி நைஸ். நீங்க சமைச்சீங்களா? ஓகே தான், முடியும். ஒரு அளவு சமைக்கலாம். இது என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இது வந்து பை தி டாக். ஓகே, நினைக்கிறேன் அந்த ஹோம் ஸ்டேலேருந்து இது ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் தான் வந்திருக்கிறோம். இந்த ஹோம் ஸ்டேக்கு கோஃப் ரிசார்ட் பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது. பார்ப்போம். வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போவோம். நைஸ். ஃபுல்லாக பிளான்டேஷன் ஸ்டைலில் இருக்குது. எல்லாம் பழ மரங்க ஹோம் ஸ்டேக்குள்ளேயே. இது சிம்படாவா சீஃப்? சிம்படாவா அது? சிம்படா இது. இது இன்னும் 2 வருஷம் ஆகுமா? ஆமாம் ஆமாம். அது பாஜா நல்லா இருந்தால் தான் அது காய். ஆமாம். பஸ் வைங்க பஸ், நான் எடுத்துக்கிறேன். எத்தனை ரூம்பு? எத்தனை ரூம்? 5 ரூம். எத்தனை பேர் தாங்க? 25 people தாங்களா? 25 பீப்புளுக்கு பெட் இருக்கும். பெட் இருக்கும். எஸ், இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா மெட்ரஸ் ரைவா? இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா மெட்ரஸ். ஓகே ஓகே. செம்ம பெரிய வீடு. டைனிங். ஆமாம். எல்லாரும் கிச்சன். ஆமாம். இன்னைக்கு 2 மணிக்கெலாம் வந்துடும். ஹோம் ஸ்டே என்ஜாய் பண்ணுவோம். வந்துடும். படம் பார்த்து இல்லை பூல் எடுத்துட்டு. இது பிக்கர் ஃபேமிலி. ஆமாம் பிக்கர் ஃபேமிலி. ஆனால் சில பேர் பெச்சர்ஸ் கூட கேட்பாங்க, அக்கா நாங்கள் வீடு நல்லா வச்சுக்கிறோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சுத்தமாங்கன்னா கொடுப்போம். ஆக்சுவலி தவக்கே வந்து நேற்று காலையில் 6 மணிக்கு தவக்கே வந்தீங்க. 5:30 மணிக்கு அம்பாங்கிலேருந்து கிளம்பி இங்கே வந்து 6:30 வந்து சேர்ந்தாங்க. ராத்திரி நாங்கள் இங்கே வரும்போது மணி 11:30. ஒன்றும் வீடு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் கேஸ். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய எஃபர்ட். கிஃப்டட் டு ஹேவ் யூ ஹியர். இல்லை அப்படிலாம் இல்லை. நான் தான் சொல்லணும். 1 மாசமா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் சொல்லணும். நீ 1 மாசமா பார்க்கறதுக்கு செம்ம சேலஞ்சு. நண்பன்டா சேலஞ்ச். செம்ம சேலஞ்ச் சொல்லுவிடல. எங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு அந்த சேலஞ்ச் நீங்கள் எடுத்தீங்க. நாங்களும் உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும். ஆக்சுவலி ஆளுங்க பிகினிங்கில் கேட்டாங்க எப்படி போவீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 2 மாலாம். அப்போ யார் வந்து ஏற்றுவான்னு, லைக் அங்கே யாராச்சும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு. தெரிஞ்சவங்களான்னு. இல்லை செட் பண்ணிடுவீங்களான்னு. இல்லைல்ல டிக்டாக்ல யாராச்சும் அனுப்புவாங்க அப்படின்னு.
பார்த்துக்குவாங்களா உண்மையாவா அப்படின்னு அந்த கேள்வி நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களே இருக்கிற மாதிரி ஆமாம் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனா நீங்க ஜித்ராலேருந்து ஜிபி வரைக்கும் போயிட்டீங்க. பொர்லீஸ் 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 ஜித்ராலேருந்து பொர்லீஸ் போனேன். பொர்லீஸில் 2 நாள் இருந்துட்டு அப்படியே ஒன்று கூரோன்னு பீடோங் எல்லாம் சின்ன சின்ன ஏரியா மலேசியா ஃபுல் மலேசியா. ஆனால் இன்னும் இப்போ அடுத்த சீசன் தான் பஹாங்கு, தெலுங்கானு, கிளந்தானு, சபா சரவா பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் பெரிய விஷயம் தான், யாரும் பண்ணதில்லை. வெரி குட் வெரி குட். யாரும் பண்ணதில்லை. ஒரு ஸ்பெஷல் ஜர்னி. வெரி வெரி ஸ்பெஷல். எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஆயிடுச்சு. வெரி டச்சிங். ஏன்னா யூ சி ஓகேலா, ஐ நோ பீப்புள் நோ மீ அரவுண்ட் த கண்ட்ரி. ஐ மீன் ஆப்வியஸ்லி டிவியில் இருந்தேன், சோஷியல் மீடியாவில் இருந்தேன். அதுக்கு முந்தி ஃபோட்டோகிராஃபிலேயே நிறைய பேருக்கு தெரியும். லைக் ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர் ஒரு டைமில். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஃபேமஸான கேரக்டராக இருந்துட்டேன். ஸோ பீப்புள் நான் இவனா அப்படின்னு தெரியும்னு எனக்கு தெரியும். பார்த்தாங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்ற ஒரு லுக் இருக்கும், அது ஓகே. பட் இந்த ஜேர்னியில் நான் போகும்போது ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்கு போனேன், சிரமம் இல்லை, அவங்களோட அந்த காயோட மதர் இன் லா வயசானவங்க. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், ஏன் இப்படி அழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தடியாக இருந்தேன் அப்படின்னு? நீங்கள் எங்கே இருந்தீங்க, எங்கே போனீங்க, எல்லா கதையும் தெரியும்னு. இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க வயசானவங்க. நம்ம பேசும்போது ஒரு வாட்டி நீங்கள் இந்த இடத்துல இது சமைச்சிங்களே, ஒரு வாட்டி இந்த ஷோ, லிட்ரலி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வயசில் உள்ளவங்க, ப்ராபப்ளி இன் தியர் 70s. ஆமாம். அப்புறம் ஆமாம், ஒரு பையன் சொல்கிறான், அவரோட டாக்டரு கல்யாணம்லாம் பண்ணிருச்சு. அது சொல்லுது, நான் 16 வயசாக இருக்கும்போது உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்தேன்னு. எனக்கு ஐயோ நம்ம இவ்வளோ வயசு ஆகிட்டோம். ஒரு பையன் வந்துட்டு 30 சம்திங்கு, 31 அப்படி பிள்ளைலாம் இருக்குது. நான் படிக்கும் போது உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போவேண்ணே. லைக் எனக்கு என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ் வந்து உங்களோட ஷோங்கண்ணே, டிவியில் பார்ப்போம் அப்படின்னு. லைக் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கோம். அந்த பார்த்த பிள்ளைங்களாம் இப்போ பெரிய பையனுங்களாகிட்டானுங்க. ஸோ அதான் எனக்கே ஒரு ஃபீல் வந்துச்சு. நீ என்னென்னமோ பண்ணியிருக்க, பட் ஏதோ ஒன்று சரியாக பண்ணியிருக்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், அதான் எனக்கு அதுதான் ஃபீல் வந்துச்சு. என்னமோ ஒன்று கரெக்டாக பண்ணியிருக்கோம் போல இருக்கு, ஆளுங்க வந்து இவ்வளோ பாசம் காட்டுறதுக்கு அப்படின்னு. ஸோ ஓகேலா, குட் லேர்னிங் ப்ராசஸ். உங்களை மாதிரி தான். ஓகே, லஞ்சுக்கு ஏதோ ஒரு ஒத்தென்டிக்கான கடை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 நாள் பேசிக்கலி தம்பையில் தானே? ஆமாம், தம்பையில் தான் இருக்க போகிறோம். ஓகே, தம்பையில் தான் இருக்க போகிறோம். 2 நாள் நான் அப்டேட் போடுறேன். ஹோம் ஸ்டே பார்த்தீங்களா, வேணும்னா இவங்களை டேக் பண்ணுறேன், நேராக அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 25 minutes. Half an hour. ஓகே 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 ஓகே. Chief, okay, can. நீங்கள் பேசி இப்போ தானே? நான் பேசி இப்போ. உங்களுக்கும் மலக்கா சம்மந்தம் இல்லை? சம்மந்தமே இல்லை. உங்கள் ஒய்ஃப் எங்கே உள்ளவங்க? நான் பேசி நீப்போன்னு சொல்ல முடியாது. நான் ஹோம் டவுன் வந்து ரவாங், ஒய்ஃப் வந்து டமர்சரா. நான் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு கேட்கும்போது, நான் படித்த வேலைக்கு கணக்கான வேலை வந்து இங்கே இப்போவில் ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் அப்ளை பண்ணோன்னா வேலை கிடச்சிச்சு. பட் இங்கே வந்தோடனே கொஞ்ச நாளைக்கு வேலை செய்வோம். அதுக்கு முன்னாடி மெக்சிகோ வேலை செஞ்சேன். கொஞ்ச நாளைக்கு வேலை செய்வோன்னு வந்தேன். பட் இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஒய்ஃப் கிட்ட அவங்களும் ஓகே நம்ம இப்போக்கு போயிடலான்னு இப்போ பண்ணிட்டோம். இப்போ போயிடலாம். ஸோ இப்போவில் வந்து 2005 அங்கே மூவ் பண்ணோம். இப்போ உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. மலாக்கா சம்மந்தமே இல்லை. ஹாலிடேக்கு வந்து தங்கிட்டு பிஸ்னஸ் அப்பயே பேசும்போது ஓகே ஏன் நம்ம செய்ய முடியாதுன்னு செஞ்சு தான் இது செஞ்சோம். இப்போ வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த டைம் நான் வரல, இவர் இருந்தது. அது இவர், என் ஒய்ஃப், உங்க அக்கா, அவங்க தான் முதல் பாய் பண்ணாங்க. இதான் சீப் ஒரிஜினல். இந்த பிரிட்ஜ் முன்னல்ல, இதுதான் வந்து மார்க்கெட். இதுதான் தம்பி மார்க்கெட். ஆனால் இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா வேற பாதையில் வரணும். இங்கே தான், அதான் டவுனு.
நம்ம டவுனுக்கு அங்கிட்டு போகணும், அவுட்டர் ரிங் ரோட். என்ன டவுன் இது? தம்பின் டவுன். தம்பின் டவுன். தம்பின் டவுன். இந்த இது வந்து புலா சுபங்க ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கொண்டு போகிறது தான் பார்டர். இப்போ இந்த ரோடு தான் வந்து பார்டர். மீனி பாசா. இங்கே மீன் சப்ளை தான் வந்து இந்த ரீஜன்லேயே பெரிய ஒரு நல்ல மனுஷன். சைனீஸ் நல்ல ஒரு சீஃப். இங்கே பாருங்க பார்டர் தம்பின். சரி, இப்போ இது வந்து புலாசபாங் லக்கா, இது வந்து தம்பின். இதுதான் பார்டர். இப்போ இது பார்டர், இந்த பார்டர் பூந்தா அந்த ரோடு பார்டர். இந்த சைடு போனோம்னா ரைட் போறோம். இப்போ எதுக்குள்ள போறோம்? இப்போ நம்ம நிகிரிஸ் மிலன் போறோம். தம்பின். இது தம்பின் டவுன். அது பிளாக். கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஒரு சமயம் பிளாக் லீவ் இருக்கும்போது அங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம் கடை. இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவோம். நிகிரிஸ் மிலன் லீவ் இருக்கும்போது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம் கடை. அங்கெல்லாம் ஆப்ரேட்டா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் இது இருக்கு பார்க்கிங். பிளாக்க வந்து சாட்டர்டே சண்டே பார்க் பண்ணணும். அப்ப பார்க்கிங் போடணும் சாட்டர்டே சண்டே. ஆளுங்க வந்து இங்க போட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து போட்டு போயிடுவாங்க. இங்க வந்து சாட்டர்டே சண்டே லீவு. ஆனா அங்க வந்து மண்டே டியூஸ்டே காடி எல்லாம் மண்டே டியூஸ்டே அங்க கூட இருக்கும். அந்த மாதிரி அவனுங்க அந்த பார்டர் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. பாரிபுத்தாரும் அந்த மாதிரி தான். பாரிபுத்தார் வந்து பாரிபுத்தார்ன்ற அந்த இடம் வந்து கொஞ்சம் கிடா இருக்கு, கொஞ்சம் பிணைங்க இருக்கு, கொஞ்சம் பேரா இருக்கு. எஸ் அந்த ரவுண்ட் போர்டு. ஆமா, எல்லாமே கலந்தது. சோப்பான்னு சொல்லுவானுங்க. நான் தெரிஞ்சிருந்தா பிணைங்க போயிருக்கலாம். நான் பிணைங்களும் தானே வந்தேன். பிணைங்க வரைக்கும் போவேன். இந்த பாருங்க டிராஃபிக் லைட் தாண்டினாக்கா பிணைங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு தானே மழை பாக்குறேன். ஜோர்ல எல்லாம் மழை. சீஃப் இதுதான் நாளைக்கு நம்ம ஏற போறோம். ஹைக்கிங் போறோமா? நம்மளால முடியற வரைக்கும் ஹைக் பண்ணுவோம். பத்தெல்லாம் எடுத்துட்டு இல்லையா? நான் எங்க ஹைக்கிங் போற பிளான். ஒரு மாசத்துக்கு நான் போனோம். எங்கேயாச்சும் போயிட்டு கீழே வந்து முட்டையை தேய்ச்சிக்கிட்டுனா ஹைக்கிங்லாம் கைங்க பிளான் பண்ணிச்சிங்க. மேலே போனால் ஜோக்கா இருக்கும்னு. அப்புறம் சீஃப் நம்ம எக்ஸ்ட்ரீம் பார்க் போக வேணாம். எக்ஸ்ட்ரீம் பார்க் சரியான கஷ்டம். அது என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரீம் பார்க் வந்து மழை எப்படி இருக்கும், நம்ம ஏறணும் அதில். ஆமாவா? ஸோ அது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா சீஃப் உங்களுக்கு என்ன வயசு? நீங்கள் சொல்லுங்க. 45. என்ன வயசு? 48. 50 வயசாக இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்கு. நான் 46. ஓகே. ஸோ என்னோட வயசு கொஞ்சம் புரிஞ்சு அது மாதிரி பிளான் பண்ணீங்க. ஆமா, அது மாதிரி மீறி பிளான் பண்ணாங்க. எப்படி இருக்கு என் வைஃப்? பிரச்சனை இருக்கு. ஆமா, என் வைஃப் இருக்காங்களே. நம்ம ஏபிசிக்கு போவோம். ஏபிசினா அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். நேபாள்ல லீவ் போட்டு வழி தேடி காசு போட்டு ஃபிளைட் ஏறி ஏன் நொங்குன்னு போய் நடந்து போய் ஒன்னும் நம்ம உடம்பு. ஆமா, இங்க வரீங்க நம்ம போறோம் போறாங்க. இந்த வருஷம் நான் போல எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டாங்க. சரியான ஃபீட் அவங்க. ஹட்கோ சரியான ஃபீட். மேமா உங்களுக்கு மீனாட்ல அது அவங்க மீனாட். அந்த ஹைக்கிங் ஒரு வாட்டி அதை பண்ணிட்டாங்கன்னா எல்லா மலையும் ஏறணுன்ற ஒரு இது வந்துடும். எஸ், ஆமா, அது போய்கிட்டே இருப்பாங்க. நான் அன்னபூர்ணா போனேன். ஆனா தூரத்துல இருந்தே பார்த்துட்டு டவுன்லாம் சுத்திட்டு அங்கேயே காஃபி கீஃபிலாம் குடிச்சிட்டு ரெப்பா பண்ணிட்டு வந்துட்டேன். அது நடக்கிறதெல்லாம் வேணாம். பஞ்ச் கட்டலாம். ஆனா சீப் அன்னபூர்ணா பேஸ் கேம் ஹெவன் அழகா இருக்கு. ஐ மீன் சரியான அழகு. ஆமா, சோ இன்னும் அந்த படத்துல எடுப்பாங்க. போஸ்ட்கார்ட்ல பாப்பேன். அது மரம் அந்த மாதிரி மரம் சீப் ஃபுல்லா ஃப்ளவரா இருக்கும். ஆமா, ஃபுல். நீங்க நடந்து போறது ஃப்ளவர் மிச்சு தான் போவீங்க. சீப் இதுதான் எக்ஸ்ட்ரீம் பார்க். இதுதான் எக்ஸ்ட்ரீம் பார்க். இது super famous இது. இது மேல சோ மேல இவங்க இருந்து ஏறுவாங்க. இது என்ன எக்ஸ்ட்ரீம் பார்க்னா? ஹைக்கிங் இருக்கு, ATV இருக்கு, அந்த மாதிரி சைக்கிளிங் இருக்கு. அன்னைக்கு ஜோர்ல ATV போனதே இன்னும் இடுப்பொழிச்சு. அப்ப எக்ஸ்ட்ரீம் பார்க் பத்தால் பண்ணிடுவோம். ஆமா ஆமா. ஆனா ஹைக்கிங் போவோம். ஆனா வயசானவங்கலாம் இங்க உள்ள ஹைக்கிங் போறது வந்து வெரி நார்மலா இருக்கும். கொஞ்சம் போவோம். வயசானவங்கலாம் போவாங்க.
நல்லா இருக்கு பாஸ். ஓகே தான். அன்னைக்கு ஏடிவியும் அந்த ஏடிவியோட ட்ராக் வந்து செம்ம சேலஞ்சிங்கான வெஞ்சரஸ் ஆனது. சுத்தம் போது தெரியல மக்கியான ஆளு இடுப்பு லேசா சத்தம் கேட்டுச்சு. ஆமா, அந்த அப்சார்பர்லாம் கொஞ்சம் போயிருச்சு. நடக்கும்போது தெரியுது அப்சார்பர் சத்தம் கேட்குதுன்னு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தம்பின் வந்து என்னன்னாச்சு, அங்கேன் மிலிந்தாங்க. இங்க தம்பின் டவுன் வந்து அங்கேன் மிலிந்தாங்க. ஸோ சில கடையில் உட்காந்துருந்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும், சில்லாவே இருக்கும். அதான் ஹைவேல கூட ஒரு அந்த இது இருக்கும், அது இங்கே தான் இருக்கும் ஹைவேல. ஸோ அந்த வேலி வந்து கரெக்டாக அந்த வேலி வந்து அங்கேயும் மெலிந்தாங்க பண்ணுற வேலியில். ஆனால் சீசன் இருக்கு. சில சீசனில் வந்து கிராஸ் விண்ட் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், சில சீசனில் வந்து இந்த பக்கம் அடிக்கும். ஸோ அப்போ நான் இங்கே காற்று இருக்காது. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்களா? ஓகே, இதுதான் அந்த கடை, நம்ம காலையில் சொன்ன கடை. ஆனால் கடை அடைச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ காலையில் அவன் ஒரு சொன்னார்ல, இன்ட்ரடக்ஷன் கொடுத்த கடை நம்ம போல் இப்போ தேட போகிறாரு வேறு கடையை, வேறு எங்கேயாச்சும் ஒரு கடை. அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக நம்ம வர அன்றைக்கி அவங்களுக்கு வெள்ளனையே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. 2 நாள் அடைச்சிட்டாங்க. தால் வேணாம் நம்ம கடைக்குன்னு. ஓகே தான், அடுத்த கடை போகிறாங்க. வந்து ஒரு மைல் ஸ்டோன் இருக்கு, அது ஒரு ஸ்பெஷலான மைல் ஸ்டோன். எப்படின்னா இந்த பக்கம் மைல் ஸ்டோன் வந்து செரம்பான்னு போட்டிருக்கோம். செரம்பான் 32 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். இந்த பக்கம் மைல் ஸ்டோன் வந்து பிளாக்கான் போட்டிருக்கோம், 23 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். அது அப்படியே ஃபேடட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேடட் ஆயிடுச்சுடா. ஸோ நான் நீ கேட்டேன், நான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன்டா, ஓகேன்னு. போடலாம், இது வந்து அப்போ வச்ச மைல் ஸ்டோனு அந்த காலத்தில். ஸோ வெள்ளையாக பெயிண்ட் பண்ணிட்டு நீல கலரை பெயிண்ட் பண்ணிட்டா அது உங்களுக்கு ஒரு என்னது, அது கீழே அப்பா ஒரு பேர் போட்டு இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி கவர்மெண்ட்க்கு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது பப்ளிக் செய்யக்கூடாது. செய்யலாம். நம்ம இந்த மாதிரி பாட்டில் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து பாலிசி காப்பாக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்ப்போம் அப்புறம் சாப்பிட வந்திருக்கோம். விதேஷ், அந்த ஆரஞ்சு பேக் ஓகேவா? ஒன்றும் இல்லை. இது அலோ கஜா கிலோ வருதோ? இது வந்து அலோ கஜால அட்ரஸ். ஓ, அங்கே அட்ரஸ் கடையில் அலோ கஜான்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அலோ கஜா டிஸ்ட்ரிக்ட். தேஷ், என்ன சாப்பிட போகிறீங்க? அதான் காலையில் தான் வந்துட்டு அப்பம் வாங்கிட்டு வந்தாங்க, சட்னியோட வடைலாம். அது சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சினோட இப்போ மணி எத்தனை? 1:40. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். சாப்பிட்டேன். அது அப்பம் செம்ம சுடாக இருந்துச்சு. அது ஊத்தப்பம். இதுவும் அன்னைக்கு கேரட்லாம். ஆமாம், நான் என்னமோ முட்டை தோசை நினைச்சேன். சரி, நான் தோசை தொடர்ந்தேன், இதுதான் இருந்துச்சு முட்டை தோசையா. சரி ஓகே தானே. அப்புறம் திறந்து பார்த்தேன், முட்டை தோசை இல்லைல்ல, இது ஊத்தாப்பம் போல இருக்குது அப்படின்னாங்க. சட்னி மட்டும் ஊற்றி தான் சாப்பிட்டேன். சரிடா. கண்டிப்பாக
இப்போ ஆளுங்க ஒரு இடம் போக போகிறோன்னா டிக்டாக்ல தான் சர்ச் வீடியோ வந்துருச்சுங்க. ரிவ்யூ எனக்கு கொஞ்சம் ஊருக்கா போடுங்கண்ணே. அவங்களோட அந்த பில்டிங் ஓனரோட வீடியோங்க தமிழ் ஓகேண்ணே. அதை பற்றி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் எல்லாமே ஒரே இடம். ஆமாம் from down he came up to western ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு பட் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு வெரி குட் சிஸ்டர் தேங்க்யூண்ணே. என்ன டென்ஷன் இல்லை ஷோவில் சொல்லணும். ஒரு மாசமா சுற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சொல்லி பார்த்துட்டு அழகா இருக்குமோ இல்லை அவருக்கு எல்லாமே ஒரு இல்லை. நான் வந்து இப்போ ஃபுல் மலேசியா சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதமா மாமியார் வீட்டு விட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு இடம் ஸோ எல்லாமே சுற்றிட்டேன். இப்போ இது கடைசி நாக்க இவங்க என்னையை பார்த்துக்குவாங்க. 2 நாள் என்னை பார்த்துக்குவாங்க. அவங்க தான் சாப்பிட கூப்பிட்டு போவாங்க, எல்லாமே செய்வாங்க. மாமியார் இருக்காங்க. ஸோ இது முடிச்சினோட சண்டே கிளம்புறேன். சண்டே வேலையை போகலாம். நான் பங்கோர் ஆள், பட் இப்போ இப்போல இருக்கேன். பங்கோர் ஆள் தெரியுமா? பங்கோர் இப்போ பையன் வந்து மாவோட பர்த்டே அந்த ஏரியா ஒரு மதுரை மாதிரி இருக்கும். ரோட்டு உள்ள கடைங்க எல்லாமே தமிழ்நாடு கடை. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிக்க போகிறோம். சுரேஷ் சொன்னாங்க இந்த காஃபி இங்கே வந்து ஃபேமஸ் தம்பேன் காஃபி. நம்ம போய் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவோம். ஏன்னா சில சமயம் இப்போ அவங்களோட ஏரியானால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியல என்ன எப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு நல்லா இருக்கும். நம்ம குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். பார்ப்போம். நான் வந்து ஆக்சுவலி நிறைய காஃபி குடிப்பேன். ஒரு இடம் போய் டேஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த பிளாண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. பாகாண்டத்தோ போயிருந்தோம். அந்த ஒரு எஸ்டேட் இருக்குது, ஃபேமஸான எஸ்டேட், வெள்ளைக்காரனோட. அவன் வந்து மேமாங் எஸ்டேட்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த லெவலுக்கு சுத்தமாக கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ சர்டன் ஏரியாவை வந்து அந்த மண் வந்து எஸ்டேட்டோட வெள்ளை கல் மண் என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கான். அவன் அழகாக இருக்குது, சரியான பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த எஸ்டேட்டே சரியான அழகாக இருக்குது. அந்த அவங்களோட ஃபார்ம்லாம், அந்த வேதி ஆர்கனைஸ் கிளப்ப சைட்லாம் கீழே க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த மண்ணை வீணாக்கக்கூடாதுன்னு ட்ரெய்லர்லாம் உள்ளுக்கு போகக்கூடாது. ஸோ ரயில்வே ட்ராக் எல்லா இடத்துலையும் ரயில்வே ட்ராக் இருக்குது. எரும மாடு பாய்க்கிறானுங்க கிளப்ப சைட்டுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ராக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு. இப்போதான் ஹைவே கட்டிருக்காங்க. அந்த ஜெத்தி வந்து முந்தி மேடானுக்கு போகிற இதுக்கு சித்தே வந்து இப்போ குலாஸ் மிலான் போகிறானுங்க. ஓ ஃபேரிக்கா? ஃபேரி மிந்தி ஃபேரி ரொட்டி பக்கா கோபி ஐஸ் Kopi C, kopi. Kopi ais. Kopi ais. Kopi. saya pun kopi ais ah. 2 kopi ais, 1 kopi C, 1 kopi. Roti. ரொட்டி தோசை Keping ke bulat. கூட கம்பேர் பண்ணும்போது அது ஸ்லோவாக இருக்குது, யாருன்னு தெரில. பட் ஷேர் நிறையா இருக்குது. என்ன கதைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ இருக்குல்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க.
டவுன்லோட் தட்டிட்டு டவுன்லோடில் போகுது. நாங்கள் உட்காந்து காலையில் ஓ இங்கேயும் ஆள் உட்காரலாமோ? இங்கே தான் உட்காருவார் காலையில். ஓ எப்படி இருக்கு கேம் ஆஃப் ஒன் ஓகேடா, இங்கேயே ரோஸ் பண்ணுதுங்களா? எக்ஸல் இப்போ இது இன்னும் நாட் இன் யூஸா? இன் யூஸ் இதான் படிக்கிறாங்க. ஓ ஆனால் அது எப்படி செய்கிறாங்க எனக்கு தெரியலமா. புக் அண்ட் டிஸ் கரண்ட் ஓ அப்போ இந்த மோட்டர் அந்த கே பாக்ஸ் இது பண்ணி இங்கே வெளியாகுது. கேம் பாக்ஸு கியர் இருக்கு பாருங்க. ஆமாம் இது பைக் பெல்ட். பெல்ட்டு தான். அப்போ அது சுற்றினோட இங்கேயே கேர் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிடியூசிங் சாக்கெட் இது ரிடியூஸ் பவர் பைக். சரி இதில் கொட்டிடுவாங்க. கொட்டிகிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கும். அரிசி அதனால தான் நம்மளுக்கு அந்த இந்த கொஞ்சம் ரஃப் டேஸ்ட் தெரியுது. காஃபி பீன் ரோஸ் ஆயிரும். நல்லா இருக்கும், சில சூடாக இருக்கும். இன்ஜினியரிங் ஆன்வர்ட் அது நான் ஹீட் ஆகும். இதான் வெளியே வருது. செம்போட சூடு தானே. ஏன்னா இது மேல் ஃபுல்லாக மூடி இருக்கு. செம்பரோட சூடு அதோட சூடு இதுலேயும் அது கிரைண்டர். இது கிரைண்டர். பெஞ்சஸ் குரூப் பெஞ்சஸ் நம்ம இப்போ பெஞ்சஸ் இருக்குல்ல, ஒன்று பெஞ்சஸ் குரூப் வினை பெஞ்சஸ். ஸோ அதில் போவேன். ஸோ அவங்கெல்லாம் கிளாசிக், மோஸ்ட்லி கிளாசிக். அங்கே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. என்னோட வந்து 1 to 3 எஸ் ஸ்டார்டர் பேக். கிளாசிக் விளாடுறதோட ஸ்டார்டர் பேக். ஆமாம் ஆமாம். ஆனால் நல்லா வெரி நைஸ் கார். ஆனால் இப்போ டிமாண்டாக இருக்குது அது. இப்போ டிமாண்டாக இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களா நீங்கள்? அவர் காடி உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் இப்போலேருந்து அதுக்கு முன்னே எங்கேயும் ஓட்டனது ஒன்றும் இல்லை. எவ்வளோ இல்லை. நான் உண்மையை நான் கேட்டேன். உண்மைதான் எங்கேயும் ஓட்டனதில்ல. அதெல்லாம் இல்லை நான் கடையில் கொடுத்து ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ண சொன்னீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. பட் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஓடனதில்ல. பஸ் கேஸ் நிறைய என்ன ஆகும்போது வாங்க பட் இன்னும் நம்ம குரூப்பில் நல்ல டிக்கே இருக்கா நிறைய பேர் பண்ணாங்க. இன்னும் சொல்லிருக்கா வரும்போது 2-3 பிரச்சனை பண்ணலாம் செட்டில் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து போச்சு. ஒரு தப்பில் ஒரு காடி வண்டி தான் டூ ட்ராக். அன்னைக்கு அவ கூட வழியாயும் டூ ட்ராக் தான். அன்னைக்கு கிட்ட தான் பண்ணாங்க. ஆனால் இவரோட காடி இருக்கு. ஏகலாம் செஞ்சுட்டேன். ஆமாம் ஆமாம். அன்னைக்கு அவன்கிட்ட போய் கொடுத்தேன் சீனாட்ட. நீ செப்ப போட்டுன்னு கேட்டான். தம்பின்னு சொன்னார். பிளாக்கா சொன்னான். எப்படியா போடுறேன். அப்படி பசங்க கிப்பாஸ் தபாலே அப்படின்னா கிப்பாஸ் தபாலே தபாலே. அப்போ காற்று இழுக்கு பதிலாக காற்று புஷ் பண்ணுவாங்க. அதனால தான் அது சூடாது. எல்லாம் மாற்றி இது பண்ணி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இந்த மாதிரிக்கு இதா அவர் வச்சிருக்காரு கேரளா என்னோட வந்து இப்போல இது வச்சிருக்கீங்க. அதுவும் வச்சிருக்காங்க. கது இருக்காரு. அவர் வந்து ப்ளூ கலர். உங்களோட கதவு இருக்கும். இல்லை என்ன கது இல்லையா? கது இல்லையா? ஜீப் இல்லை பிஎன்சி ஏஎம்சி தான் ஆஸ்திரேலியா. எப்படி அடுத்த ஷூட்டுக்கு 1972 வரைக்கும் 65 முதல்ல லாங் டிஸ்டன்ஸ் ஓடுமா? நான் வந்து இது இருக்குமே வணக்கம் சார் டைப்பிங் நல்லா தூரம் போயிருக்கேன். Nè, thank you nè. கடையில் போய் வாங்க போறீங்களா? இங்கே இந்த இடத்துல உள்ளுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி Nè, đi ngon rồi. Okay, okay, anything nè. Anything. ஓகே தண்ணி Okay nè, நீங்க ஓடுங்க nè.
உங்களை காணாம பண்ணிட்டாரோ? சுத்தேஷ் இவ்வளோ நாள் என் கூட வந்துட்டு பூல் விளையாட தெரியாத மாதிரியே ட்ராமா போட்டுட்டு நீ வச்சு பறக்க விட்றாங்க. ஒரு அடிக்கும் 4 பந்து போடுது. அவர் தான் அடிச்சு தான் புரிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஆமாம் ஃபோல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே இதை கிளியர் பண்ணிக்கணுமா? ஐயோ கடவுளே. ஓய் வாங்க வாங்க வாங்க. இப்போ கேமரா பார்த்தோன்னு பயந்தீங்க அப்படியே. நீங்கள் பயந்தது வந்து என்னமோ கன்று காமிச்ச மாதிரி பயப்படுறீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ. மாதிரியே திருப்பி கிரீட்டிங் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? கேமரா தான்ல, பயப்படாதீங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? யார் யார்? ஓகே, 3வது. அவங்க 2வது ஃபேமிலியில. ஓகே, ஆமா ஃபேமிலியில 2வது வந்து அண்ணி. அண்ணி. ஓ, விக்கி வந்து ஒய்ஃபோட தங்கச்சி. ஓ, உங்களோட தங்கச்சி. ஓகே. இதெல்லாம் வந்து மொத்தம் எத்தனை சிஸ்டர்ஸ்? 7 பேர். சொன்னல ஒரு நாள் கல்யாணம் பண்ணாங்க. யார் ஃபர்ஸ்ட்? யார் கடைசி? நீங்களா? இன்னொருத்தவங்க இருக்காங்க. யாங்க இருக்காங்க அவங்க வரல. அதான் நான் அதை சொன்னேன். கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா நானும் சகலையாக இருப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு ஆளும் வந்துட்டு உங்கள் ஃபாதரு இது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும்னு நினச்சி அவங்க ஆம்பளை பையன் தான் வளர்ந்தாங்க. உங்களையா ஆம்பளை பையனாவே வளர்த்தாங்களா? ஆமாவா? ஓ, அவருக்கு கடைசி வரைக்கும் கடவுள் கொடுக்கல. இல்லை கடைசி வரைக்கும் 6 சன் இல்லை, 7 சன். பேர பிள்ளைங்க வந்து 3, 4, 5, 6, 7. 7. ஓ, கம்மிங் சூன். வெரி குட். நானும் பொம்பளை பிள்ளை வரும்னு 4 டைமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆம்பளை பையனுங்க. அப்புறம் ரிட்டையர் பண்ணிட்டேன். ஆமாம் இல்லை, அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஸ்கில் இல்லைன்னு தெரிஞ்சனோட வேற ஹாபி தேட ஆரம்பிச்சிட்டேன். முடியல. வெரி நைஸ்லி டன். வெரி நைஸ். இல்லை இன்னும் பண்ணலை. ராத்திரி தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவர் அதான் சொல்லியிருக்காரு, ஸ்விம்மிங் ட்ராங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரா. அவர் எனக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே இவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. I think all these you are taken by you lah, ne? இவங்களா? ஸ்லிம் ரிவர். ஆமாம் ஞாபகம் இருக்குது. ஸ்லிம் ரிவரில் அப்போ தான் தடவை வந்து அவங்க மாப்பு. நீங்கள் இருக்குதா? ஆமாம். ஓ, இந்த ஃபோட்டோகிராஃப்.
லாங் டைம் அகோலாம். Yeah, long time ago lah. 2009, correct. 2009, correct. அந்த ஃபோட்டோலாம் ஞாபகம் இருக்குது. ஆமாம் ஸ்லிம் ரிவரில் ஒரு டேவானில் Ah, செஞ்சோம். பக்கத்தில் கொஞ்சம் இடம் சின்ன ஒரு கடைங்க இருக்கும், yes, you are right. இறக்கத்தில் இருக்கும். அந்த இது அந்த டேவான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இறக்கத்தில் Ah. இருக்கும். அப்படி போயிட்டு அந்த கடைங்கிட்ட பார்க் பண்ணிட்டு உள்ளுக்கு வரலாம். Correct, correct. அந்த சீன் ஞாபகம் இருக்கு. ஓகே, அவங்களோட ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் கிளம்புறாங்க. ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம்? மச்சம் உம்பு ஏன் அந்த இடம் பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டாக இருக்கு. பிரித்து பார்த்தா வயலன்ஸாக இருக்குது சேர்த்து வச்சு. ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே அந்த படம் பேர் இடம் பேர் மச்சம் உம்பு. மச்சானா மச்சாயா? மச்சாப் மச்சான். மச்சாப் உம்பு. அந்த மச்சாப் உம்புல வந்து ஒரு ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்கு. ரொம்ப பேர் வந்து அந்த காலத்தில் வேண்டிக்குவாங்க அப்படி பிள்ளைங்க இல்லைன்னா. ஸோ அங்கே போனால் அது ஒரு பிளெஸிங். உங்க போனோமா சுத்தேஷ்? ஐயா கோயிலா? நீங்கள் டூரியன் துங்காலுக்கா போனீங்க? அந்த எஸ்டேட் உள்ளுக்கு. ஆமாம், ஏன் அப்போ மச்சா உம்புக்கு தான் போயிருக்கீங்க. போனோமா சுத்தேஷ்? ஏன் என்ன டெம்பிள் அது? அந்த காளி கோயில். எஸ், அதுதான் சீஃப், அதுதான் எஸ்டேட் உள்ள. அப்போ நம்ம இங்கே அங்கே தான் போகிறோம். அது ஒரு ஓ ஆமா, மச்சாப் தானே அந்த இடம் பேரு சுத்தேஷ். எஸ்டேட் மச்சாப் எஸ்டேட். மச்சாப் எஸ்டேட். அதுக்குள்ள தான் அந்த ஒரு ஐயா நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி correct. போனோம். நேற்று புனிதம் கொண்டு போனாங்க. ஓ, அது ரொம்ப பேருக்கு தெரியாதுச்சு. புனிதம் கண்டுபிடிச்சி பார்க்கணும்னு போனாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பேர் வந்து அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து தாத்தா, அவங்க அப்பா தாத்தாக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் பேத்திங்க. ஸோ என்ன எனக்கு இவ்வளோ 11 பொம்பளை பிள்ளைங்க பேத்தின்னு டென்ஷன் ஆகிட்டா போய் இந்த கோயிலில் தான் வேண்டிக்கிட்டாரு. வேண்டிக்கிட்டு ஆம்பளை பையன் பிறந்தா அவங்க பேர் வைக்கணும்னா அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து பேர் மறந்தாதான் என்ன செஞ்சால் மாச்சாப்னு பேர் வச்சுட்டாரு. மாச்சாப்பா? உண்மையிலே அவர் பேர் மாச்சாப். ஆமாம், என் கூட்டாளி பேர் மாச்சாப், என் கூட படிச்சது. ஏன்னா அந்த இடம் பேருனால முனியாண்டி பேர் வைக்க நீ தானே? ஆமாம், ஸோ மாச்சாப். நான் உண்மையிலே கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்பேன், உன் பேர் மாச்சாப் இல்லை, நீ எங்கேருந்து வந்தேன் நான் கேட்கல, என் பேரே மாச்சாப் தான். பாவம், எவ்வளோ கஷ்டம். அதான் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 2 பேரை வைக்க வேண்டியது தானே? ஒரு கொஞ்சம் மாடர்ன் பேர், முனியாண்டியா இல்லை எந்த சாமியும் அவங்க பேர் வைக்கலாம்ல. பழைய காலத்து ஆளுங்க இருக்காங்களே. குட் ஃப்ரெண்ட் தான், என்னோட குட் ஃப்ரெண்ட். சின்ன இடம் வருது. சீப், இது வந்து ஒரிஜினல் ஒத்தென்டிக் சைனீஸ் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட். சரி, இறங்கிங்க, நான் காடி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் போங்க. அப்போ ஓகே. சின்ன கடைக்கு வந்துட்டோம். மன்சாப்பில் வந்து ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒத்தென்டிக் சைனீஸ் ஃபுட். நான் ரொம்ப சாப்பிட வேணாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அப்பயும் கைங்க பாசத்தை காட்டுதுங்க. இதுதான் நம்ம கூட்டாளிங்க. என்ன செய்கிறது, பாசத்தை நம்ம தமிழவங்க சாப்பாடில் தானே காமிப்பாங்க. எங்களோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஒய்ஃபாக வரும் இந்த ஒரே இடத்துல வேலை செஞ்சாங்க. சிப்டி. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஜெயிங்க அப்படின்னா எப்படி இருக்கீங்க? ஓகே, வெரி குட். டின்னர் முடிஞ்சா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வரேன் இங்கே. இவர் தான் சொன்னார் தோசைலாம் நல்லா இருக்கும்னு. ஸோ அதான் வந்திருக்கோம். தோசையா? Ayo. Dah order apa? Order lah.
இல்லை நான் ஒன்றும் கேட்க வந்து அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தான் தெரியாது, நல்லா இருக்கும். மீன் கறி செஞ்சு கொடுக்குறீங்களா? ஆமாம், அன்றைக்கி தான் அன்றைக்கி எங்கே சமைச்சேன். One day we'll come over. ஆமாம், Family gathering. எதுனா இஸ் மை நேபர் இல்லை இங்கிலீன் காரு. Then I'll come to Ipoh. வாங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டில் சமைச்சு தரேன். Makan ikan. You bring all our family and come. அன்னைக்கு கிட்டமோ இது லெமன் கேன் இங்கே அடுப்பு இருக்கா? கேன் குக். அப்புறம் நீங்க செக் பண்ணல. அது குடிங்க. தைலண்டோட வந்து அந்த லெமன் ஸ்டைல். அது இது தைலண்ட் லெமன் ஸ்டைல் ஐயா. Itu Thailand taruh itu ada Thailand punya sup special. ayam jantan. Ayam kamyong boleh kamyong. Mungkin benar. Itu benar. டின்னர் ஒரு ஒத்தன்டிக்கான சைனீஸ் ஃபுட்டில் சாப்பிட்டு இருக்கோம் ப்ரோ. பிக் ஃபேமிலி. ஃபேமிலி தேங்க்யூ நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு. வரி குதிரை அரிசிலாம் இருக்கு. Bang, wari kuda okay ya? வரி குதிரை Huh? எப்படி வந்து நீங்களும் ஜனல் சாப்பிடுங்க. என்ன இருக்கு? Steam limau. இந்த டேஸ்ட் தெரியுமா? டைப்பிங் அந்த லாலா இருந்துச்சு. லாலா வந்து செம்ம இருந்துச்சு. இது அதே டேஸ்ட். சேம் டேஸ்ட். வரி குதிரை. நல்லா வரி இருக்கு. குதிரை. White குதிரை. இல்ல வரி Zebra, குதிரை zebra. குள்ள விடாங்களா? அண்ணா தேங்க்யூண்ணே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்புறோம் எல்லாரும். இல்ல ஓகே தான். ஓகே தான். Follow it. நீங்களாம் இப்போ அங்கே தானே வரீங்க? Then you'll உங்க going. பர்த்டேல ஓ நீங்கள் கேளுங்க. டாக்டர் போன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஓ வீஷா ஒரு போன் எடுக்க மாட்டறாரா? இப்போ நீங்கள் முடிச்சிட்டு நேராக துருஸ் பலே கேள். tomorrow will come back again. சொந்தக்காரலாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஓ எத்தனை மணிக்கு? நீங்கள் வீட்டில் தங்கிடுவீங்க. ஆ Tomorrow what time? 10 lah. See how. See how. ஓகே அப்போ நம்ம நாளைக்கு காலையில் வெளியாயிருவோம்ல. நாளைக்கு பார்க்க முடியாது. ஜி நீங்க மத்தியானம் இல்லை ஓகே தான். நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு எப்படி இருந்தாலும் பண்ணணும் பண்ண. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க தெரியுமா? அந்த டைமில் மட்டும்தான் காலையில் 6 மணி கண்ணு டெங்குன்னு திறந்துட்டு நான் இங்கே இருக்கேன் இப்போ என்ன செய்யுதுன்னு. ஆனா அந்த வீட்ல நல்லா தூக்கம் வரும். ஆமாம் நான் நல்லா ரிவ்யூ பண்ணுங்க. நேச்சுரலாக எனக்கு வந்துட்டு 7:30 to 8 வந்து உடம்பு சொந்தமாக ஏஞ்சிக்கும். அது ரொம்ப நாளாக அப்படி இருக்குது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி அந்த 9:30-10 வரைக்கும்லாம் தூக்கம் கிடச்சிச்சின்னா எனக்கு லைக் ஐயோ வெரி நைஸ்லான்னு. சுத்தேஷ்லாம் ஹெல்ப் பண்ணலன்னா 4 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அவங்களால முடியும். பட் அப்படியே இல்லை என்னால். கொஞ்சம் சத்தம் கேட்டால் ஏஞ்சிருவேன், கொஞ்சம் தொட்டுட்டாங்கன்னா ஏஞ்சிருவேன். ஸோ ஒன்றுமே இல்லாமல் சில சமயம் என்ன பண்ணுவேன், கூட்டாளியோட ஹோட்டல் அந்த க்யூட் பஸ் சொன்னானே, அவங்க என் ஆஃபீஸ் பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் வச்சுருக்காங்க க்யூட் ஹோட்டல்னு. அவங்கள்ட்ட சொல்லுவேன் தூக்கம் பத்தலலா எனக்கு ஒரு ரூம் கொடுங்க,
ஜன்னல் இல்லாத ரூம்பு நான் தூங்க போகிறேன்னு. அப்படி தான் ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு கண்ணே தெரியாது ராத்திரியாக பகலான்னு. அது ஐடியா என்னன்னா ராத்திரி பகல் தெரிலல. ஸோ அதனால் நான் மத்தியானம் 5 மணி வரைக்கும் தூங்குவேன் ராத்திரின்னு நினச்சிட்டு. கரெக்டாக கண்ணு இருட்டில் திறந்துடும். ஃபோன் எடுத்து பார்த்தா 8 மணி 8:05. பாடி ரூட்டீன் ஆயிடுச்சு. போய் ஓவர்ஹால் பண்ணணும். ஓகே, டே 2 மணிக்கு காலையில் வந்துட்டு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அது இதுன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு துணிலாம் துவைச்சி போடலான்னு நினச்சேன். பட் தூங்கி எழுந்திரிச்சினோட பார்த்தா டைம் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலி மணி 12:30. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக லஞ்ச் சாப்பிட போகிறோம். சுரேஷ் வந்திருக்காங்க. ஹாய் ஜீஃப். நம்ம கூட தான் தூங்குனாங்க. ஓகே, இது அவங்களோட ஒய்ஃபு. ஓகே, நாங்கள் 4 பேர். இப்போ என்னென்னா சாப்பிட போகிறோம் லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே வடை வாங்கிட்டு அங்கே ஊத்தப்பம் வாங்கிட்டு அப்புறம் ரவி கடையில் தான் ரொட்டி சேனை வாங்கினேன். இப்போ நீங்கள் கறிப்பா வாங்க போகிறீங்கன்னா எங்கள் அத்தை கடையில் போய் வாங்க. அதான் நிச்சயமாக வாங்குவேன். அத்தனை கூப்பிடுங்க, சந்தோஷமாயிருவாங்க. மீன் ஆனால் அப்போ போட்டுங்க இல்லை இப்போ மொதல் பயன்களாம் வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? ஓகேவா? சாப்பிட்டாச்சா? ஆமாண்ணா, நன்றி. ஓகே, லஞ்சுக்கு சாப்பிட வந்துட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதோடு அடிச்சிருவோம் இப்போக்கு. அதுக்கு முன்னுக்கு வயிறு மொதல் நிறைப்போம். இருக்குல்ல, ஜஸ்ட் லஞ்ச் தானே. தேங்க்யூ. ஓகே, லஞ்ச். ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்க்க போனால் நாளைக்கு 13 தான் நான் இப்போ போக வேண்டியது, ஏர்ன் பண்ண வேண்டியது. பட் நான் இன்றைக்கே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா விழாக்கால ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பார்த்துட்டு போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ ஆஃப் மசாலாலேருந்து நேராக இப்போ கூட போகிறோம். என் ஒய்ஃப்க்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது நான் இன்றைக்கி வரேன்னு. அவங்க எல்லாம் நான் நாளைக்கு வரேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதோட வீட்டில் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஜேர்னி 4 ஹவர் + 5 ஹவர் ஸ்ட்ரெயிட் டு இப்போ. போயிட்டு மொதல் பிள்ளைங்களை போய் பார்ப்போம், என்ன சொல்கிறானுங்கன்னு பார்ப்போம். என்னோட எக்ஸ் கொலீக்ல அவங்க என் கூட வேலை செஞ்சாங்க. எப்போ அவங்களோட கேக் நான் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணனோடனே அவங்களும் போய் கற்றுக்கிட்டு சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வேற பட்டர் கேக் ப்ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. அதுதான் ஃபார் மீ தட்ஸ் தி பெஸ்ட். ஒரு இது வச்சுட்டாங்களா அவங்க, ஒரு பெஞ்ச்மார்க் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து பட்டர் கேக்கில் பெஞ்ச்மார்க் வந்து என் ஒய்ஃபோட ஸ்கூல்மேட்டு விக்டோரியா அது செய்வாங்களே. பர்த்டே கேக்கில் மீதி செய்வாங்க. எனக்கு அந்த பட்டர் ஸ்மெல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கேரிங்காக இருக்கும். அந்த சாஃப்டாக பஞ்சுமே இருக்குமா, அந்த மாதிரி பிடிக்காது. கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், கொஞ்சம் கேரிங் இதாக இருக்கணும். அதில் ஆக ஃபேவரட் ஆஃப் ஆல் ஃபேவரட் வந்து எனக்கு சுஜி பட்டர் கேக். ஆனால் இப்போ யாரும் சூஜி
சாப்பிட்டு செய்ய மாட்டாங்க. சூஜி கேக்கே செய்ய செய்ய மாட்டாங்க. மாட்டாங்க. இப்போ என் பொண்டாட்டி எனக்கு அது பிடிக்கும்னு அதை கற்று என்னை ஒரு கினி பிக்கா பாய்ச்சி கேக்குன்ற பேரில் கித்தாப்பால் அரைப்பாங்களா ஊற வச்சு அந்த மாதிரி கொலன்னுலாம் கொடுத்து அதெல்லாம் நான் சாப்பிட்டு இப்போ ஒரு நல்லா செய்யுது. ஓகேலா குட்லா. அது கற்றுக்கணுன்னு என்னோட லைஃப்பை நான் இதில் வச்சேன். உங்களுக்காண்டி தானே கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், கண்ணு முன்னுக்கே தெரியும் கேக் அமுங்கிருச்சு, சப்பையாயிருச்சு, ஜப்பான் சில்பர் மாதிரி இருக்குதுன்னு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இல்லை அப்படின்னு கேட்கணும். சொன்னேன், உனக்கே மனசாச்சு இல்லை, அது பார்த்தாலே தெரியுது அமுங்கிருச்சின்னு. ஆமாவா, கொஞ்சம் தான் அப்படி சொல்லி 99 முன்னுக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்கு. கேட்கலாம் வேணாச்சு, பரவாயில்ல. அதனால எவ்வளோ தூரம் வந்துட்டோம், பின்னால் தானே. இல்லை சீ, எப்படி இருந்தாலும் அங்கேருந்து வெளியே ஆகணும்னா அந்த பாதையில் தான் போய் ஆகணும். இருக்க பார்க்குறேன். இது மோட்ரு பறந்துக்கிட்டு வரோம். அதான் ஓகே, அவர் டிபார்ட்மெண்ட் வர்றாரு. ஆமாம், அவருக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் கிடச்ச மாதிரி. சரியான பவர். அப்படி ஒரு வேகமாக ஓட்டணும், அப்படி 70 தான் ஓடணும். 70 அந்த ரவுண்டு லைட்டு. ஆமாம், அப்பா ஒன்று வச்சிருந்தாரு. அது என்ன மூணு கேரு தானே. ஓ, திஸ் ரிமைண்ட்ஸ் மீ. ஒரு வாட்டி நாங்கள் பங்கோ போனோம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போ வந்து மோட்டர் பைக் எடுத்தாரு. அப்புறம் சுற்றி பார்க்க போனோம், அந்த ஐலண்டே ரவுண்டு. அப்போ ஒரு இடத்துல இருந்து மேடு மாதிரி வந்து ஒரு எடுத்தாரு. நான் பின்னால் இறங்கிட்டேன். ஏன்னா போயிட்டே இருக்கும்போது கேர் மாத்திரம் 1வது கேருக்கு தூக்கிடுச்சு மோட்டரு. இறங்கி போ. Boleh. Tapi kalau sudah potong boleh bawa pergi semua? Boleh ya? Okey. Ada masalah. Lalu berapa itu warna habis? Siapa banyak ah? Ada member, aku punya bos bagi saya member, dia pun dari situ. Berapa? Jadi nak aku punya bos dari situ. Kita pun akan buat promo nanti. Thank you, Nah. Okay. Kak, thank you, Kak. இங்க வந்து ஒன் சிக்னேச்சர் வந்து வால்நட், பனானா வால்நட் Walnut. பிரெட் அங்கே சிக்னேச்சர் Oh, banana walnut. வால்நட் போட்டோன்னே விற்றுருவாங்க.
ஸ்விட்சஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்விட்ச் ஒரு ஸ்விட்ச். இந்த சுவிட்ச் லெஃப்ட்டில் ஓ வீட்டுக்கு லைட்டா அங்கே தானே சரி சாவி அங்கே தான் இருக்கு. ட்ரிப் முடிஞ்சிருச்சு என்னோட ஓகே அனுப்பிவிடும். ஓகேப்பா தேங்க்யூ. என்னோட ட்ரிப் முடிஞ்சிருச்சுங்கிறா பார்டர் தாண்டிட்டோம். இப்போ நான் தண்ணி வாங்கி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் 1 மாதத்தில் இப்போ நான் செலவு பண்ணுறேன். சும்மா எங்கேயாச்சும் வாங்குவோம். நாங்கள் உங்களை போய் காஃபி உங்களுக்கு விட்டா தான் முடிச்சிடு. ஆமாவா அது வரைக்கும் முடியுதா? What do you mean? அப்படியா திருப்பி நாங்கள் உங்களை கணக்காக இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணி உங்கள் வீட்டில் விடுற வரைக்கும் எங்கள் பொறுப்பு. பஸ் ஸ்டேஷனில் இறங்கணுமா அது வரைக்குமா? வீடு வரைக்கும் வீடு வரைக்கும் பஸ் ஸ்டேஷன்லாம் விட்டு போக மாட்டோம். ஆமாம் அதெல்லாம் நீங்க சொன்னீங்களே இப்போ உள்ள பயணிங்களாம் கேர்ள் ஃப்ரெண்டை பாதியில் விட்டு போகிறாங்க. இல்லை அவர்கிட்ட சொன்னேன். கூட்டாளிங்களை கூட விட்டுட்டு போக மாட்டோம். அவர்கிட்ட சொன்னேன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிற மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு. பட் இருந்தாலும் பாதியில் விட்டுட்டு போயிட்டேன் பாஸ்ன்னு. காசி கேர்ள் ஃப்ரெண்டை கைக்கு பாதியில் தானே விட்டுட்டு. நாங்கள் அப்படிலாம் இல்லை வீட்டில் போய் விடுற வரைக்கும். சரி ஓகே தான். அப்போ நான் செலவு பண்ண முடியாது. இன்னும் 2 hour இருக்கு. இப்போக்குள்ள பூரா விட மாட்டுது. இது ஒரு சக்தி தடுக்குது. நேராக பாங்கு போக சொல்லுதுன்னு நினைக்கிறேன். டோல்கேட்டில் மாட்டிக்கிட்டோம். அங்கே போய் அங்கே கவுண்டரில் போகணும். கேட்டேன் சொர்க்க பூமிக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே யாரும் ஒன்று வேறு பிடிக்க முடியாது. ஃபைனலி வா இவ்வளோ பெரிய சுத்து, இவ்வளோ பெரிய சுத்து. அன்னாடிக்கும் ஒரு ஹோட்டல் பெரிய ஒரு இது முடிகிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமாம் அன்னாடிக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆள் வருவாங்க, ஒரு ஆள் வந்து ஏற்றுவாங்க, அப்புறம் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் செக்இன் பண்ணுவாங்க, ரொம்ப பேக்கை வைக்கணும், அப்புறம் போய் படுக்கணும், குளிக்கணும், வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போவோம் இங்கே போவோம் இங்கே வருவோம். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த 1 மாதம். எப்போ வந்தேன் எங்கே வந்தேன் என்ன டேட்டுன்னு கூட தெரில. இப்போ போய் பார்த்தோன்னே கடைசி பையனுக்கு மீசெல்லாம் முளைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். போய் பார்க்கணும். அதுதான் முதல் போயினோட அவர் ஒடியாந்துருவார். பட் 8:30 மணியா? 8:30 மணின்னா ஓகே. எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பார். ஆமாம் அவன் ஓகே. 3வது வேலையே தூங்கிடுவான். 8:30 9க்குலாம் தூங்கிடுவானுங்க. காலையிலே ஸ்கூலுக்கு ஏற்றிருப்பாங்க. ஸோ அவன் கொஞ்சம் வேலையே தூங்கிடுவானுங்க. பெரிய மிஷின் முடிஞ்சிச்சு. அதான் இது பிளான் பண்ணி இப்போ டேட்டு கொடுத்து இப்போ செய்யணும் அப்போ செய்யணும்னு சொல்லி கடைசியாக அதை டேட்டு இது பண்ணி வெளியவும் ஆகி போய் சுற்றி கித்தி வந்துட்டேன். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நிறைய ஹிக்காப்லாம் இருக்கும்னு. பட் கடவுள் புண்ணியத்தில் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல. ஆமாம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக கைங்க வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் லீவ்லாம் போட்டு எல்லாம் ப்ராப்பராக செஞ்சிருச்சிங்க. சில வாட்டி உங்களை ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு இது பண்ணும்போது போய் சேட்டெல்லாம் செய்வாங்க. ஆமாம் அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆமாம் நான் நினச்சேன் ஆள் இருக்காது, அப்புறம் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் தூங்கணும், பஸ் ஸ்டாப்பில் தூங்கணும், பஸ் ஸ்டேஷனில் தூங்கணும், அந்த மாதிரிலாம் வரும்னு. பட் யாரும் விடலை அந்த மாதிரி நடக்கிறது. இடம் போட்டனோடே இப்போ ஒரு இடம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், டைப்பிங் வாங்கினேன் நம்ம கைங்க விடாதுங்கண்ணே பார்த்துக்கிறேண்ணே நான் வெள்ளனே அது ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. திருப்பி
எப்படி செய்வேன்னா முடியாத பெரிய வேலைலாம் இது. யார் செய்வா ஒரு மாசத்துக்கு எப்படி? அதுவும் ஜெனுவினா ப்ரீ பிளான் பண்ணாம ஜெனுவினா உண்மையாவே செய்யறது. செஞ்சிட்டீங்களே. ஆமா ஆமா. அதுதான் டோட்டலா ஒரு 2 இடம் 3 இடம் தான் தெரிஞ்சவங்க வந்தாங்க. மற்றது எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். சென்னையை பார்த்துக்கிறாங்க. 2 வருடம் பார்த்துக்கிறேன். வெரி குட். Total strangers, but they really take good care of you. ஆமாம், ஏன்னா அந்த காடியில் வந்து ஏற்ற வராங்களா, அப்போ தான் நானே தடவை பார்ப்பேன். நீங்கள் தான் நான் உங்கள் பேர் அப்படின்னு கேட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. அதோட 2 நாள் என்னென்னமோ பண்ணுறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் இங்கே இருந்து. அப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான். என்ன பாதியில் நிற்குது. அதையும் உங்களை பார்த்துட்டு என்னைக்கு ஆயிடுச்சு இருங்க கேட்டு கேட்டு சில சமயம் அது முதல் டோல் கேட்டு இப்போ வீட்டு கேட்டு. தூங்கிட்டாங்க இல்லை. ஹாய் ப்ரோ. அடையாளம் தெரியலையா? அவனுக்கு தெரியுமா? Jerry, where are you going? Come. Hi. Say hi to வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. இல்ல வாங்க வாங்க. ஓகே, சங்கர் ப்ராமிஸ். Go say hi to. அப்பா அனுப்பிட்டேன் இன்னைக்கு. ஓகே. Hello. Hello. Okay, something for you. Something for both of you. Thank you. Thank you. வாங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு போறீங்களா? சின்ன காஃபி. ஓகே, அப்புறம் எடுத்துக்கிறேங்க. குட்டியா குடிங்க. ரொம்ப போவாங்க. ஃபிலிமிங்லாம் செய்யும்போது மாதத்தில் 2-3 நாள் தான் வீட்டில் இருப்பேன். வெளியே தான் இருப்பேன். என்னை எங்கேயாச்சும் பிரிக்ஃபீல்டுக்கு எங்கே ஷாப்பிங் இந்த மாதிரி படம் பார்க்க கூப்பிட்டு போனோன்னா மேனேஜருக்கு கால் பண்ணி, சரி எனக்கு இந்த மாதம் எனக்கு இந்த வேலை இருக்குது, அவங்க எப்போ ஃப்ரீன்னு செக் பண்ணுங்கன்னு
அதுக்கு அந்த இது இருக்கு அந்த ஒயிட் போட்டு போட்டு அதில் ஃபுல்லாக டேட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ கேள்வி பார்க்குவாங்க, ஓகே இந்த தேதியில் ஹாஃப் டே ஃப்ரீயாக இருக்குது, இத்தனை மணிக்கு மேலே ஓகேவானா அப்போ சொல்லிடுவோம், பிளாக் பண்ணிடுன்னு. அப்போ ஜெயநட்னு போட்டு இருக்கோம். அது பார்த்து தான் ஓகே இன்னைக்கு என்ன வேலை, இதுக்கப்புறம் ஜெயநட்டா அப்போ இங்கே இதோ வேலையாயிடும் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது. பட் இவனுங்க பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆமா 5 வருஷம் ஆச்சு. லைக் இந்த மாதிரி வெரி லாங். 3வது பிறந்தான்ல பிறந்தனோட எல்லாம் மாறிடுச்சு. வீட்டுக்கு வரணும், பிள்ளைய பார்க்கணும், ஆக்சுவல் ஃபாதர் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே போயிட்டு ஸ்கைன்னு கூப்பிடுங்க, அது வரும். ஏன்னா குண்டுக்குள்ளே தான் இருக்குது, ஸ்கையில் தான் சேசி. கல்வி எல்லாத்தையும் வளர்ச்சி இதெல்லாம் கழட்டி எடுத்துருச்சுங்க. திருப்பி வெல்டிங் பண்ணி இது பண்ணி அது சரியான பவர். ஏய் ஏய் ஆமா ஓகே போடலாம் இல்லையா டுமாரோ இருக்கு. They can push you. பிள்ளைங்களை பார்த்துட்டேன். பிள்ளைங்களை ஆக்சுவலி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்க்க போனால் நாளைக்கு தான் நான் வரணும். ஒன்னே நாளைக்கு வர வேண்டியது. பட் பரவாயில்ல, மலாக்கால ஏற்கனவே 5 நாளுக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சட்டர்டே கிளம்பிட்டோம். ஸோ கடைசியாக நீ என்னோட ஜேர்னியை எண்ட் பண்ணி கொடுத்து கடைசி நான் இன்ஃபேக்ட் ஒரு என்னது சுண்டாயம்புலம் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து பார்த்துட்டு ப்ரோ ஜேர்னி என்ன ஆயிடுச்சு, வாங்க நான் உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்டேன். அப்படிலாம் முடியாது, நான் உங்களை போய்ட்டு உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண வைக்கிற வரைக்கும் ஜேர்னி இன்னும் கண்டினியூ, நீங்கள் காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தண்ணிலாம் வாங்கி கொடுத்து இப்போ கடைசியாக இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி போன மாதம் வாலெட்டில் 12 வெள்ளி இருந்துச்சு. இப்போ 1 மாதம் கூடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வாலெட்டில் வந்துட்டு 23 வெள்ளி இருக்குது. ஆமாம் பங்கூர். ஏன்னா பங்கூரில் குணானை வந்துட்டு ஒரு 11 வெள்ளி கொடுத்தாங்க. உங்கள் மாமியார் விரட்டி விட்டாங்க, இன்னொரு 11 வெள்ளி வச்சுக்கோ அப்படின்னு அர்ச்சனை காசு மாதிரி கொடுத்தாரு. ஸோ நம்ம சுரேஷ்க்கும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டாக்ஸி கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸு என்னைய 2 நாள் பார்த்து ஜகா பார்த்து எல்லாம் இது பண்ணதுக்கு. ஸோ இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா இவங்க இங்கே தான் வின்கார்டனில் இருக்காங்க. ஆமாம் பக்கத்தில் தான். ஸோ அதனால் அடிக்கடி மீட் பண்ணலாம். ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி எல்லாரையும் தெரிஞ்சிச்சு, இவங்களோட அக்கா தங்கச்சிங்க எல்லாரையுமே தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? வெரி ஹாப்பி. அவங்க ஓடிட்டாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி வைக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. We had very great time with you. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ இப்போ அந்த முக்கியமான ஸ்பீச்சே அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நண்பனோட லைக் நீ பார்த்துக்கிட்டது? நல்ல பிள்ளையாக இருந்தேனா என்ன? நல்லா இருந்துச்சு. வெரி ஹம்பிள் மேன், ரொம்ப டவுன் டு எர்த். 2 நாள் அவரோட டைம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வெரி ஹாப்பி தான். தேங்க்யூ. என்னையும் நீங்கள் ஒரு புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீயே பார்த்துக்க மாட்டேன். தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப நாளாக ரொம்ப ஸோ கைஸ், officially நண்பேண்டா சீசன் 1 North to South இஸ் ended, முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட செகண்ட் சீசன் வந்துட்டு பிளான் பண்ணலாம். பஹாங், கிளாந்தான், திருங்கானு, சபா, சரவா, அது எப்போ ஏதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். ஃபேமிலிலாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்கள, வீடு, டாக்கு, என் பொண்டாட்டி,
அப்புறம் என்னோட போட்டு மீன் பிடிக்கிறது எல்லாத்தையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், 1 மாதமாக மீன் இல்லையா. ஸோ அதோட ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அது நான் அந்த புருஷன் வேலை செஞ்சுட்டு அந்த வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் டெய்லி அப்டேட் பண்ணுவேன் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஸோ இந்த ஜேர்னியில் ஃபுல்லாக என் கூட இருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எனக்கே ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பர்லீஸ்லேருந்து ஜோஹர் வரைக்கும் என்னைய நீங்கள் பார்த்துக்கிட்ட விதம், நீங்கள் காட்டின அன்பு, இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க. நான் நினச்சேன் இந்த ஜேர்னி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சில இடத்துல மாட்டுவேன், சில இடத்துல தங்க இடம் கிடைக்காதுன்னு. பட் அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அல்ஃபாட்டு பிஎம்டபிள்யூன்னு வந்து ஏற்றுனீங்க. எல்லா இடத்துலையும் நல்ல இடம், நல்ல தங்குற இடம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போய் காமிச்சிங்க. ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நான் ஆக்சுவலி கொடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஃபுல் மலேசியாவை 1 மாதமாக இந்த சின்ன சின்ன இடம்லாம் போய் சுற்றி உங்களை எல்லாரையும் பார்த்து வந்ததில் வந்துட்டு எனக்கு கொடுத்து வச்சுருக்கிறேனோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. புது கூட்டாளிங்க இவ்வளோ கிடச்சிருக்கு ஃபுல் மலேசியா. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்றா கால் பண்ணுங்கள். எந்த ஏரியாவும் நான் கைங்க இருக்குங்க, ஃபுல் மலேசியாவில் கைங்க இருக்குங்க. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு கால் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இருக்குப்பா அந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு மித்த விஷயத்துக்கு கால் பண்ண எனக்கு தெரியாது, அதெல்லாம் செய்ய மாட்டேன். எல்லாம் நல்ல பிள்ளைங்க, நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணவங்களாம் நல்ல பிள்ளைங்க. ரொம்ப வேலை வீட்டு போல கொஞ்சம் நான் மட்டும் ஒரு பொம்பளையா பிறந்திருந்தேன், அவ்வளோ கீட்டா இருந்தாரு. அப்படின்னா தெருவாதான் இல்லை, நான் நேராக பார்க்கல. நான் லைஃப் சைக்கிள் பின்னால் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தாரு, அதில் தான் பார்த்தேன். ஆள் ஆடிக்கிட்டு கொஞ்ச நேரம் மொதல் நாள் ஓகே, இன்னைக்கு தான் டயர்ட் ஆகிடுச்சு. அது டே 1 கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு காலையில் இது மரம்லாம் வைக்கணும். நான் 7:30 மணிக்கு ஏறிச்சிட்டு சும்மா அப்படியே ஓடி தண்ணி போயிட்டு. ஓகே, Thanks, man. take care. Thank you so much. இது வாங்க next time. மீன் கறி தானே சாப்பிட மாட்டேன் நான் இந்த வாரம். நல்லா இருக்காது, நான் சமைக்கிறேன். மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து மீன் மட்டும் எடுத்து வாங்க. நீங்க சமைக்க தேவையில்லை. நீங்க முதல்ல போய் சமைக்கிட்டே கேட்டீங்க. வந்து நான் சமைச்சிட்டு யாச்சும் நல்லா இருக்குல்லான்னு சொன்னா இல்ல தேவையில்லை, பரவாயில்ல, பிள்ளைங்க வச்சுருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்க. Okay, Ka, bye. Thank you, Ka. Nice See you. to meet you. Okay, Ka, see you. Thank you. No, thank you so much. Yeah, nice Okay, meeting okay, you. Okay, bye. Okay, now, bye. சந்தோஷமா இருந்தேன். வந்துட்டு காலை அப்படி கை கழுத்து அமுத்துன்னு டோர்ச்சர் தாங்க முடியல. என்னது எந்த ஊருக்கு போறீங்க நெக்ஸ்ட்? நாளைக்கு Yo, not even 3 hours. காசு பணம் இல்லாம சுத்தும்